பூக்கள் இருக்குத்தானே. ஆ. பூ புனிதமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், அழைப்புண்டா திருமண பேர்த்தியாக அழைப்பு இருக்கலாம். அதுகளா? பொதுவா பொதுவான அழைப்புகள். பொதுவானண்டா இந்த சடங்கு சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஆமா. சாமத்தியமாக செய்வார்கள், பேர்த்திகள் செய்வார்கள், கல்யாணங்கள் செய்வார்கள், ரிசப்ஷனில் இப்படி என்ன இருக்குதா நல்ல விசேஷங்கள் எடுங்களேன். ம். அந்த அழைப்புக்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நான் சொல்லலாமா ராணி? வருங்க. என்ன ஒன் பை நான் ஒன், சொல்ல ஒன் பை ஒன். நான் சொல்லட்டா சரி அடியார் சரி நீங்க இப்ப சொல்லுங்க. அழைப்புகளே இல்லி. சொல்லுங்க. நான் யாரு நானா வாணி ஆ சரி. என்னென்னு சொன்னா முன்பு அழைப்பு வந்து வீடுகளுக்கு போய் சொல்வார்கள். இப்போ பிறகு கொஞ்ச காலமா இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ஆம், காட்டை தபாலில் அனுப்புவார்கள், ம் எல்லாட்டிக்கும் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். ம் இப்ப தற்போது டெலிபோனில் அந்த காட்டை எழுதி அழைப்புதல் அனுப்புகிறார்கள், அந்த வாட்ஸ்அப் வைபர். அதான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ஆமா வைபர். ம். ஆமா இப்ப அனுப்பி போட்டு அப்படித்தான் நடக்கும். அனுப்பி போட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார்களா, அல்லது அப்படியே பார்த்துட்டு நீங்கள் இல்ல இல்ல எடுக்கணுமா? அப்படி அண்டு இல்ல. ஆனா சில பேர் எடுக்கணும், ஆனா சில பேர் சொல்லிக்கணும். பிள்ளைகள் கணவர் செய்யணும், இன்னொரு அவாவுக்கு வந்து தெரியாது எது மறுக்கிறான்னு சொன்னா இன்னொரு அவட சிநேகிதி எடுத்து சொல்றா வீட்டுக்கு எடுக்க வேணாம், அவாவுக்கு தெரியாதுன்றது அப்படியே எல்லாம் வந்துடுது இப்ப எல்லாம். அதான் விருப்பமானார்கள் எப்படியும் தெரிஞ்சால் அறிஞ்சால் இது வந்தா போவார்கள். இந்த விருப்பம் குறைவானாக்கள் அது என்னன்னு தெரியல. சில கூட ஒரு 10 கிலோமீட்டர்லயும் எல்லாம் இப்ப அப்படி நடக்கும். இப்படி தூக்கி எறிஞ்சு போட்டு வந்தாவா போனா போன்ற மாதிரி ம். நீங்கள் ஆமா புகுந்த வேண்டியதுதான். சரி அப்ப செல்வியக்கா. நீங்கள் இப்படி கேட்டிருக்கணும். இப்படியான திருமண புனித விழாவோ பிறந்த நாள் என்றாலும் போறதா போகக்கூடாதா நல்லது, இல்லை அதையும் சேர்த்து அப்படி கொள்ளுங்க, ஒரு அதான் சொல்கிறேன். தலைப்பாடுன்னு இல்லை சொல்லுங்க. இல்லை 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 இதோட சேர்த்து அதை மடுங்களேண்ணா. ஆ. இப்ப நான் நான் இதே மட்டும் சொல்லி முடிக்கிறேன் வாணி. அந்த எங்கட இதுல அங்க தாயத்துல இருக்க எங்கட அம்மம்மா வந்து இப்ப எங்களுக்கு உறவுக்குள்ள சொந்தத்துக்குள்ள கல்யாணங்கள் சேர்க்க அம்மம்மா எல்லாம் பிள்ளைய சௌரா பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லாமலும் போவார்கள். எல்லாம் ஊருக்கு கண்டான எங்கட அம்மம்மாட தங்க இருக்கிறோம், அவங்க பிள்ளைகள் இல்ல. ஆனா அவக்கு சகோதரத்துல பிள்ளைய எங்கட அம்மம்மாட அந்த அக்காட பிள்ளைகள் நடந்தாலும் அவக்கு போய் வீட்டை சொல்லாடி கடைசி வரையும் போக மாட்டா. ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போக அது ஒரு அவட பிடிவாதம் உண்டு. அது இல்லை எல்லாம் இந்த பிடிவாதம் இல்லை, பழக்கம். பிடிவாதம் இல்லை, அதான் சரியான முறை. ம் ம். அது என்னண்டு இப்ப சகோதரங்கள் அக்கடை மகளுக்கு பிள்ளைகளுக்கு சிலருக்கு நடக்குது. இருக்குது, அது எல்லாரும் பிடிவாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிலர் தாயும் பயிரும் தானே. இருக்கு. வேற ஆக்களுக்கும் அப்படித்தானே. போக மாட்டேன் நீங்க போக இல்லையாண்டா அது எனக்கு வந்து சொல்ல இல்லையான்றா அந்த அப்படியே சரியான ஒரு பிடிவாதமா இருந்தா சாக மாட்டேன். ம் ம். விட்டாக்களை சொல்லாட்டு கேட்டோம். நன்றி. அப்புறம் ஊரை எடுத்து வருவோமா, ஊரில் எப்படியாண்டு. ஓ அப்போ நேவி சக்கா. ஓ சொல்லுவோம். நான் சொல்றேன் அந்த காலங்களில அது எந்த நேரமா இருந்தாலும் வீடுகளுக்கு சென்றுதான் அழைப்பார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் இரவாக இருந்தாலுமே வீடுகளுக்கு சென்று அழைத்த காலங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அம்மா அப்பா போய் அழைத்த காலங்கள் இருக்குது. அதுல ஒரு திருப்தியும் இருந்தது. இல்லை அதுல இல்லை அந்த இங்கே இங்கே சொல்லுங்க, அப்புறம் ஊருக்கு போவோம். முதல் இங்க சொல்றதா? ஓ இங்க அநேகமாக பக்கத்துகள்ல இருந்தா போய் சொல்லுவார்கள், வீடுகள்ல போய் சொல்லுவார்கள். பக்கத்துல இந்த தூரத்துக்குள்ள இருந்தா, ஆகவும் தூரத்துல இருந்தா டெலிபோன்ல சொல்லுவார்கள், அழைப்பிதழ்களை அனுப்புவார்கள். அப்படி அப்படித்தான் இருக்குது இங்க. இந்த பக்கத்துல இருந்தா வீடுகளுக்கு கட்டாயம். இப்ப உறவு முறைகள் சொல்லும் போது இப்ப இந்த பிள்ளைக்கு திருமணம்னு சொன்னா நான் எங்கட உறவுகள் இருக்குதானே சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு போய் தான் அவர்களுக்குரிய அந்த 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 உறவு முறையை நாங்க மேம்படுத்தணும்னா வீடுகளுக்கு தான் போய் சொல்லுவோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நெருங்கினர்களுக்குன்னு சொன்னா டெலிபோன்ல சொல்லுவோம், இல்லாட்டி காண்ற இடங்களில சொல்லுவோம். அழைப்புகள் அநேகமாக காட்டுறது தான் கொடுக்குறது. இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப்ல சொன்ன ராஜி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல அந்த டெலிபோன்ல அந்த இதுல போடுவார்கள். இப்படி அதுல ஒரு அழைப்புதல் அதோட நின்று விடுவார்கள். அது கூடாது, அப்படி போட்டுட்டு அதோட நின்றுறது கூடாது. ஏன்னு சொன்னா அதை கொடுத்தாலும் நாங்க அது அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். நாங்க இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு விஷயம் செய்யறோம், இப்படி ஒரு அழைப்பு உங்களுக்கு இதுல போட்டிருக்கோம், நீங்க வந்து பார்த்து எங்களை விசேஷத்துல கலந்து கொடுங்க ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்ல வேணும். சொன்னாதான் அவர்களுக்கு அது மதிப்பாக இருக்கும், எங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும். சரி, இப்ப எல்லாம் உங்களுக்கு வர்றதெல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிடணும். இப்ப சொந்தக்காரர்கள் இப்ப அண்ணன் தம்பி கல்யாணம் சொன்னா வீட்டுக்கு தான் வந்து காட்டு வந்து சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு.
எங்களோட தம்பிர பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சொன்னா வீட்டுல வந்து சொல்லுவார்கள். இல்லை இல்லை மற்றது இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு யாருக்கு கல்யாணமோ சாமத்திய வீடோ பேர்த்த பார்ட்டிஸோ மற்ற இதுகளோ எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இப்போ நிறைய நாங்கள் 3 இல்லையே இப்போ ஒவ்வொன்றா வருது சாரு. இப்போ சாமத்தியத்துக்கு சாரு சிரமணி வளகாப்புக்கு இன்னும் இன்னும் அப்படியெல்லாம் வருது. இப்போ அதுக்கெல்லாம் வருது இன்விடேஷன். அப்போ உங்களுக்கு விட்டாமல் சொல்லிடணும் காட்டுகள் போடுறது. திருமணம் பண்ணா நெருங்கிய உறவுகள்னா வீட்டுக்கு தான் வந்து சொல்லுவார்கள். கட்டாயமாக வீட்டுக்கு போய் சொல்லுவார்கள். இப்படி அண்ணன் இப்படி எங்களை பிள்ளைக்கு இப்படி திருமணம். மற்றவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் தூர சொன்னா டெலிஃபோன்ல வந்து சொல்லுவார்கள். இல்லாட்டி காட்டை கொண்டு வருவார்கள். வீட்டுக்கு காட்டை கொண்டு வருவார்கள். இல்லாட்டி நாங்கள் இல்லாட்டி போஸ்ட் பாக்ஸ்குள்ள போட்டுட்டு அவர் டெலிஃபோன் அடிச்சு சொல்லுவார்கள். இப்படி வந்தோம், நீங்க இருக்கையில நாங்க போஸ்ட்ல போட்டுட்டு வந்திருக்கோம், நீங்க எங்களை இப்படி விஷயத்தை வச்சிருக்கிறோம் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவார்கள். சரி, நன்றி. எப்போ அட்சயா அவங்களோட அப்பாவோட பேரை மாத்திரம் நவரட்னம் வருது. அட்சயா மந்தார் இந்த நேரம் தெரியல. மற்ற சொல்லியாக்கா. வணக்கம் மணி. இப்ப அதே இப்ப கன விதமான சூழ்நிலையை பொருத்தம் இருக்கு. சில நேரங்களில் அந்த வீட்டில் வந்து சொல்ல முடியாத வர முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இப்ப தூர இடங்களா இருந்தா சில நேரங்களில் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்ப அந்த இதில் ஒன்று வந்திருக்கலாம். பிறகு இப்பொழுது இந்த கொரோனா காலங்களில் எல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை ஆக்களை இல்ல அப்படி இதுக்காகவும் அந்த உற்றார் கொஞ்சம் ஆக்களுக்காக கொஞ்சம் ஆக்களுக்கு போனில சொல்லி போட்டு அவர்கள் வீடுகளுக்கு போகாமல் அப்படி செய்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது சில நேரங்களில் சில பேருக்கு அது சரியாக படுகுது, சில நேரங்களில் அது அவரவர் எடுக்கிற. இப்ப ஒரே இடத்தில் இருந்து ஒரு சொந்தமோ அக்காவோ தங்கச்சியோ அப்படியா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வீடுகளுக்கு போய் சொல்றதுதான் அது ஒரு பண்பாடும். அது காலங்காலமாக அப்படித்தான் அதை செய்தார்கள். ஆனால் இப்ப அவர்கள் ஒரு காட்டை அடிச்சு போட்டு நீ வந்தாலும் வா போனாலும் போ, அதை பத்தி மைண்ட் இல்லை. அதே ஒரு காட்டை அடிச்சு போட்டு பேசாம விட்டுடுவார்கள், சொல்லவும் மாட்டார்கள். பேசாண்டு இப்ப உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிடுமா அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு? இல்ல வாட்ஸ்அப் இப்பதானே வாட்ஸ்அப் பைவர்ல நான் போட்டு விடுறேன். இல்ல அப்படி அதை தெளிவா சொல்லலாமா? அதைத்தான் அதுல போட்டு விட்டுட்டு அந்த சொல்ல மாட்டார்கள் சில பேர். சில பேர் உறவுகள் இல்லைன்னா சில பேர் இப்படி காட் போட்டு இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி கதைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றேன். சில நேரங்களில் அவர்கள் நீங்கள் வந்தாலும் சரி விட்டாலும் சரி அது பற்றி அந்த கட்டாயம் பண்றதுக்காக அது போடையில அந்த போடவானம் பண்றதுக்காகவும் போடுறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி எனக்கும் என்னிடம் ஒரு ஆள் நேற்று இல்லை இந்த நாள் 2 நாளுக்கு முன்னாள் கதைக்கும் போது எமது ஒரு பிரமகன் மகன் ஒருத்தனுக்கு பிறந்த நாள் வர போகுது. அப்ப அது பற்றி எனக்கு அந்த நாள் லீவ் ஒன்று கேட்டிருந்தார்கள். ஆனா அந்த நாள் அநேகமான ஒரு லீவு நாளாகத்தான் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் நான் முன்னரே சொன்னேன் அது லீவு நாளா இருந்தாலும் பிறந்து இவ்வளவு நாளா போச்சு அந்த பிள்ளை பிறந்தன்னு சொல்லல, பிறந்த நாளுக்கு 1 வயசுக்கு போகணுமோ கட்டாயமாக. அப்ப நான் டக்கண்டு சொன்னேன் எனக்கு அந்த நாள் வேலையே. அப்ப சொந்தக்காரர் தெரியல, இப்ப தெரியுது இல்ல. நான் உடனே என்ன சொன்னேன், அந்தண்டுக்கு எனக்கு வேலை முடிஞ்சுது. அப்போ வந்து சொந்தமோ வந்தமோ ஒரு சொல்றதால என்ன வந்துடுது இப்படி என்ன இதுல குழந்தை வந்திருக்கிறா அதுல என்ன நாங்கள் என்ன போய் பார்க்க போறோம், அது இல்ல என்ன தப்பா எடுக்க போறோமா? இல்லத்தானே பிறந்த நாட்களுக்கு சொல்றதுக்கு சொல்றார்கள். உங்களுக்கு நாங்களே நீ சொல்ற மாட்டோம் கொடுக்கறதுக்கு மன்னிக்கவும் நன்றி வணக்கம். என்னண்டு என்ன குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும் இனி நீங்க சொன்னாலும் நாங்க வர மாட்டோம் நன்றி வணக்கம். உங்களை யாரும் வர சொல்லி சொன்னதா? தொடருங்க. நன்றி தர்ஜினி. உற்சாகமான வணக்கம் மணிக்கா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். அழைப்பிதழ்கள் அவர்கள் தர்ற விதத்தில் அது எங்களுக்கு தான் தெரியும் மணிக்கா. ஒரு அழைப்பிதழ் வருகுதண்டா நாங்கள் அது குடும்பமா போய் சந்தோஷப்படுத்தணுமா என்று சொல்லி விரும்புகிறார்களா இல்லையான்றது அவர்கள் தரும் விதத்திலேயே எங்களுக்கு விளங்கிடும். இந்த அழைப்புக்கு எங்களை ஒரு அழைச்சிருக்கணும்டா அந்த அழைப்புக்கு நாங்க போற மாதிரியான அழைப்பு கிடைச்சா அது வித்தியாசமா தெரியும். வந்தாவா போனா போன்ற மாதிரி இல்லாம நாங்க வந்து சிறப்பிக்கணுமா இருந்தா அந்த அழைப்பு உண்மைக்கு மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குவாங்க.
மணியக்கா. அது எப்படி வந்து அழைக்கிறார்கள், நீங்க வர வேணும், அது தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், ஏன் என்னுடைய அயல் வீட்டுக்காரர் என்னோட வேலை செய்தவர் கூட தந்தா கூட அந்த அழைப்பு எப்படி எங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்க வேணும் மணியக்கா. அதை அனுப்பிட்டு வர முடியல, தர்ஷினி உங்களை பக்கத்துல காண்றேன், நீங்க நிக்கிறேன் தாரேன், ஆனா நீங்க வரணும்னு விரும்புறேன்னு சொல்ற விதம் இருக்கு மணியக்கா. அத வீட்டுக்கு வந்து நேரம் உங்களுக்கும் தெரியும், எனக்கு நேரம் இல்லை, எனக்கும் தெரியும், எனக்கு கொஞ்சம் வேலை தான், ஆனா நீங்க வரணும்னு விரும்புறேன் ரஜினி வாங்குவோன்னு சொல்லி தார விதம் அதுல சிறப்பிக்க வேணும், நான் போகணும் என்று முடிவெடுப்பேன். ஆனா ஒருத்தர் தந்துட்டு ஒரு பொட்டாம் போக்கு போனா போக்கில தந்துட்டு போன அழைப்புதலுக்கெல்லாம் நாங்க நேரம் எடுத்து அன்றைய நாள் முழுவதும் செலவழிச்சு அந்த நாள் எங்களோட குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தை கூட வந்து இவர் சொன்னார்கள் என்றதுக்கு அவனி போய் அந்த நாளை வேஸ்ட் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரம் இங்க பல ஆரம்ப காலத்துல பெரிய பெரிய விழாக்களா எல்லாருக்கும் சொல்லி செய்துட்டு இன்றும் ஒருவர் காலையில் எடுத்திருந்தார், வருகிற 23ஆம் தேதி ஒரு கல்யாணம் விட நீங்கள் அங்க வருவீங்க தானே என்று கேட்டிருந்தார். இல்லையே நான் வரமாட்டேன், எனக்கு வெயில அன்று சொன்னேன். அப்போ அவர் காரணம் சொல்லியிருந்தோம், இல்ல நாங்கள் அந்த நேரமே பெருசா ஜாமத்தை விட்டு சொல்லி செய்து போட்டோம், அதனால அந்த அழைப்புக்கு நாங்க போகத்தான் வேணும், அப்ப போகாம இருக்க முடியாதானே வேலியன் அப்படி அவதிப்பட்டு எல்லாருக்கும் சொல்லி அழைப்பை ஏற்படுத்தி விழாக்களுக்கு அவையில வர வச்சு போட்டு இப்ப கஷ்டப்பட்டு கொண்டுதான் அந்த காசை கொடுக்க போகிறாங்க. இப்ப எனக்கு அந்த அழைப்புக்கு போகணுமா இல்லையான்றது எனக்கு தான் தெரியும். அதே நேரம் நான் இப்ப இருக்கிறேன்டா சண்முகநாதன் அவருக்கு தான் அந்த அழைப்பு வருது, வாட்ஸ்அப்புக்கு வருகுது என்று சொன்னா இவர் என்ன சில வேலை சொல்லாம விடலாம், சொல்லாம விட்டா எனக்கு தெரியாது. அதே நேரம் அந்த அழைப்பை போட்டவர் இவர்கிட்ட அடிச்சு சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமலும் விடலாம். அதே நேரம் அப்படி போட்டுட்டு இருக்கிறத விட 2 பேருக்குமே தெரியப்படுத்துறது, யார் அழைப்பை தந்திச்சினமோ அவைக்கு தெரியப்படுத்த வேணும் மணிக்கா. தெரியப்படுத்தினாதான் அந்த அழைப்புதல்லையும் ஒரு முறை நாங்க மாட்டிக்கொண்டு நாங்க பாமுகத்தில் அதை பகிர்ந்து கொண்டுதான் அந்த அழைப்புதல் சண்முகநாதனுக்கு வந்திருக்குது. அந்த அழைப்புதல்ல கரப்பூசுவ புடுப்பு போட்டு கொண்டு வாங்கொன்று இருந்திருக்கு, இவர் எங்களுக்கு சொல்லல, வெளிக்கிட்ட போயிட்டோம், இடையில திருப்பி பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டோம், கட்டாயம் போக வேண்டிய ஒரு விழா. அது ஏனென்றால் இவருடன் வேலை செய்ய ஒரு இடத்துல வேலை செய்யறவற்ற மனுஷனுக்கு அவருக்கு 50வது பிறந்த நாள் அதுல போய் மகனம் திடீர்னு எடுத்து பாக்குற அந்த அழைப்புதல்ல கரப்பு சுவப்பண்ணு இடாக்குது. அப்ப உடனே திருப்பி வந்து உடனடியா மாத்திட்டு போனாங்க வணிகா, என்னன்னா அதுக்கு போக வேணும் அந்த அழைப்புதலுக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாது அந்த போட்டிருக்கின்ற விஷயத்தையே சொல்லல சண்முகநாதன் அவர்கள். அப்ப அந்த போகணும்ன்ற விருப்பம் இருக்கு, அப்படியே வந்து மாத்தி போனாங்கதான். அப்ப விடுங்கோ நான் வெளியில நானும் கோவிக்கல, பிள்ளைகளும் கோவிக்கல. அப்படி அந்த அழைப்புதல் எப்படி எங்களுக்கு கிடைக்குதுன்றது முக்கியம். அதே நேரம் வடிவாத் இலகுவாத் புரியக்கூடியதா இருக்கும் மணிக்கா. நீங்க வரணும் என்று விரும்பினா அந்த அழைப்பு உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு புரியும் மணிக்கா. அது நாங்க தான் முடிவெடுக்க வேண்டும்ன்றது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் உமா காண்டி பண்ணுவாங்க. வணக்கம் வாணி. நான் சொல்லுகிறேன், எனக்கு அழைப்புதல் எப்படி வர்றதுன்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை, அவர்கள் சொல்ற விதம் தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்ப எனக்கு கிட்டலிலேயும் ஒரு அழைப்புதல் வந்தது, அப்படி மெசஞ்சராலாம் வந்தது. ஆனா அவர்களை அனுப்பி விட்டு பிறகு நேரடியா டெலிபோன் எடுத்து சொன்னார்கள், இப்படி இந்த தினத்துக்கு வாங்க இந்த மாதிரி என்று கேட்டார்கள். அப்ப நாங்க சொன்னோம் நாங்க வாரம். அதுலேயும் இப்ப தரிசனி சொன்ன மாதிரி அதுல சொல்லி இருந்தார்கள் என்னென்னா அவை 50வது வெட்டிங் அனிவர்சரி செய்தவையில் அப்ப எல்லோரும் அந்த கோல்ட் கலர் ஆடை அணிந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தார். அப்ப அது ஏன்னு சொன்னா தச்சையை நாங்கள் அழைப்புதலை கவனியாம விட்டாலும் மற்ற அழைப்புதலை அனுப்பி போட்டு அதை நாங்கள் முறைப்படி என்ன கௌரவிக்க வருமென்றதுக்காண்டி அவர்கள் நேரடியாக எடுத்து 2 விவரத்தையும் சொல்லி இருந்தார்கள். அதன்படி போனாங்க. அதே மாதிரி சிலர் எங்களுக்கு சொல்லிவிடும், நாங்க இப்படி அழைப்புதல் இப்படி செய்ய போறோம், கொண்டு வந்து தர இருக்கிறோம் அப்படி என்று சொன்னா எங்களுக்கும் அவைகள இதுக்கு போகணும், அவர்களுக்கும் எங்களுடைய இது எப்படி கௌரவிக்கிறோம் தெரிய வருமா தெரிஞ்சுதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன், நீங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தருவோம் இல்ல, நீங்கள் அழைப்புதலே இல்லாமலே நாங்க வருவோம், ஏன்னா அது கட்டாயம் நாங்க போகணும் எதிர்பார்த்த நாங்க வாரம் என்று சொல்லுவேன். அப்படி என்ன சொல்லுங்க, அந்த அழைப்புதலே அவர்கள் தர்றவர்களோ அந்த அவர்கள் சொல்லுகிறவர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படியான அன்போட பழகி கொள்கிறார்கள் என்றதை வச்சு நாங்கள் போய்கொள்ளுவோம். அதுதான் என்னது அபிப்பிராயம். அழைப்புதலை அந்த அவர்கள் கலைக்கிற விதங்கள், அவர்கள் பேசுற விதம், இதுல வந்தா அதுல வந்தான்னு நான் பார்க்க மாட்டேன், அவர்கள் பண்பு எப்படி இருக்கிறது என்று அறிஞ்சு கொண்டு அதை கேட்டுதான் செயல்படுவோம். சரி, நன்றி. தமிழக்கா. நானும் பண்ணி பழகிற விதத்தை பொறுத்துத்தான் அந்த இடத்துக்கு போறது. ஆனா முன்பு அழைப்பினர்கள் முந்தி நாங்கள் ஊர்ல இருக்கும்போது வந்து தட்டுல அந்த காட்டை ஊர் அப்ப சொல்லுவோம், இங்க சொல்லுங்க. இங்கு அழைப்பினர் வந்து
வீட்டை வந்து காத்தாந்திருக்கிறார்கள். அப்படியான இடங்களுக்கு போயிருக்கிறேன் வாணி. மெசஞ்சரில் பிள்ளைகள் வர சொன்னால் அவர்களுடனும் போயிருக்கிறேன். மற்றபடி என்னத்தை சொல்றேன் வாணி. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெனட் சொல்லிடுவாங்க. அவர் பிரேக் எடுக்கிறார், சாப்பிட்றாரு. சாப்பிட்றாரு. இப்ப இந்த ஆடை உடுத்து கொண்டு போற இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது வாணி. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆடை உடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மஞ்சள் வேணும் பச்சை வேணும்ன்றதெல்லாம் அது எல்லாம் சரி வராது. என்ன அவையர குடும்பத்துக்கு செய்யலாம். வாரவ போறவ எல்லாரையும் எடுக்கிறேன்டா அந்த செலவுகளை எல்லாம் மாறுவாக்குறேன். இல்லை இப்போ தர்ஜினி வீட்டையும் போயிட்டு சொன்னார், போயிட்டு காட்ட பார்க்க. இப்போ இன்னும் ஒன்றும் இருக்கு. அப்படின்டா ஒரு அழைப்பு எண்ணைக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு சொல்லலாம், ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதான் முறை. இப்போ இப்போதைய ஸ்டைலில் சொல்ல போனால் இப்போ காட்டெல்லாம் அடிப்பீங்க, ஆனால் அனுப்ப மாட்டீங்க. இதில் போட்டு போட்டு கமெண்ட் இருப்பீங்க, விரும்பினா வாங்க விரும்பாட்டா போங்கன்ட்டு. சரியா? அப்போ இப்போ ஒருத்தருக்கு அனுப்பி போட்டு அவங்க சொல்லாமல் இருக்கலாம், மறந்துருக்கலாம். இப்போ ஆண்களுக்கு அநியமாக சிலர் அப்படித்தான் பார்ப்பார்கள். அவருக்கு அனுப்பி போட்டு அவர் சிலவளை மறந்தும் இருப்பார், சிலவளை விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ எனக்குன்னு சொன்னால் எனக்கு சில இதுக்கு போகத்தான் வேணுமென்னு எனக்கு தெரியும், எப்படி எங்கே போகணும் அப்படி இப்படின்ட்டு. அவள் முடிவில் எடுக்கிறது நாங்களே இருக்கோம். மற்றது வந்து இப்போ அனுப்பி போட்டாச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கணவன் மனைவியை சொல்லலாம், இப்படி அனுப்பியிருக்கிறோம், நேரம் இருந்தால் வாங்கும், இல்லாட்ட கட்டாயம் வாங்கும், இல்லாட்டி விரும்பினா வாங்கும், இல்லாட்டி விரும்பாட்டா போங்கன்ட்டு கூட சொல்லலாம். அது கூட இல்லாமல் தான் இப்போ விளையாட்டுகள் நடக்குது நிறைய. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒன்று கெடுப்போம். அப்புறம் அவர்கள் இதை படாரட்டு வரும், என்னென்னு கேட்டால் இப்படி கிடக்கும். என்னடா சொல்லவும் இல்லை கொள்ளவும் இல்லை. இதுக்கு முதல் நடந்தது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு சொல்லிக்க மாட்டாங்க, இதுக்கு சொல்லி வேணும். இப்போ உங்களுக்கு பிள்ளை வந்தால் சொல்லாமல் பேர்த்திக்கு வாங்கின மாதிரி. அப்போ அதுகளுக்கு நாங்கள் போகிறத நாங்கள் முடிவு, அதாவது போகிறதா இல்லையா, பல விஷயங்கள் அப்படி இப்போ நடக்குது. இப்போ மற்றது இப்போ உமாகாண்டிவனவர்கள் யூனிஃபார்ம் கதை சொன்னார், அது சொந்தமாக இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் போகிறவங்க எல்லாம் நீங்கள் இந்த உடுப்போட வாரன்றதுக்கு சொல்கிறதுக்கு வருது அவங்களுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, உனக்கு கருப்பு பிடிக்க மாட்டேன், எனக்கு கருப்பே பிடிக்காது. இல்லை அதோட வந்து இப்போ எங்களோட நாங்கள் அநேகமாக ஒரு கல்யாண வீடுகள் என்று சொன்னால் கருப்பு போட மாட்டோம், போடுற இல்லை. இப்போ இங்கே போடுகிறாரு கருப்பு வெள்ளை பச்சை யூனிஃபார்ம் தான். இப்போ இப்போ சும்மாவே பொதுவாக ஒரு விசேட இதுகள் என்றாலே கருப்பு போட மாட்டோம், சிலர் போட மாட்டேன். அதே நீங்கள் போட்டு வாங்கினா சொன்னால் நாங்கள் போட்டுக்கொண்டு போகிறதுக்கு சாத்தியப்படாது. இல்லை அப்போ உங்களோட இதை நீங்கள் காட்டுங்கோ, பணத்தை எடுத்து வச்சுக்கணும். ஆனால் பாரவன் முழு பேரையும் இப்போ உமாகாண்டிவனவர்களையும் கூட சொந்தக்காரர் சொன்னது அப்படி இல்லை இல்லை, சொந்தம் இல்லை, நெருங்கின உறவு தான். ஆனால் தூரத்துக்கு வழியே சொந்தம் தான். ஆமா இல்லை, ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்ல தேவையில்லை. அந்த கலர்களில் அவர்கள் உடுப்புகளை எடுத்து கொடுத்து போட்டு இதை உடுங்கோன்னு கேட்கறது வேறு. இல்ல இல்ல, அவர்கள் என்னன்னு சொன்னா வற்புறுத்த இல்ல, இப்படி அந்த 50வது வெறுங்கன அம்மா அப்பாவுக்கு செய்தவியல். அப்ப நீங்களும் அப்படி மஞ்சள் உடுப்பு போடக்கூடிய வசதி இருந்தா போட்டுக்கொண்டு வாங்கன்னா சொன்னவியல். அப்ப என்ன சிறப்பா என்ன சொல்லுங்க, எல்லாரும் மஞ்சளா இருக்கீங்க, ஒரு ஆள் போய் அப்படியே சுவப்பா அப்படியே பச்சையானுண்டா அப்படியே எங்களுக்கு ஒரு அந்தரமா இருக்கும். எங்களைத்தான் உமா இப்ப அண்மையில் நடந்த இதில் நீங்கள் போயிருந்தீர்கள் தானே மஞ்சள், அது அழகுதான். அப்போ நாங்கள் உடுப்பு காட்ட போயிட்டு நாங்கள் கொண்ட வாழ்த்திட்டு அதில் சாப்பிட்டு வர போகிறோம். சரி, பசிக்கு எப்படி பசிக்கும் தானே எங்களுக்கு காலமத்தியாரம். ஆமா, நீங்க செல்லியக்காரிங்க சொன்னீங்கல்ல, அது அந்த ஃபங்க்ஷன் தான். அதுல முழுக்க வந்தவர்கள் எல்லாரும் கூடுதல் மஞ்சள் உடுப்பு, அந்த கோல்ட் கலர் உடுப்பு தான் போட்டு கொண்டு வந்தவர்கள். ஆமா இல்ல, அதுக்கு இப்ப கோல்ட் கலர் என்னட்டா இருந்தால் நான் சாரி உடுத்துட்டு போறது வேற விஷயம். இப்ப என்னட்டா கோல்ட் கலர் இல்லையாண்டு வையுங்க. இப்போ கொஞ்சம் பாருங்க, இந்த இளையவரே ஓடுத்துகிறாரு. அப்போ அச்சியா சாந்தோபர் ரூபனா இருந்தவர் அச்சியா நவரட்னமும் ஓடுத்துகிறார். வீடியோ போடுறதும் ஓபன் பண்ணுறதும். நான் நினைக்கிறேன் மணியக்கா அந்த ஆதிகாவுக்கு வர ஏதோ செய்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். சில வேலை அங்க அப்படியே இருக்கலாம், என்ன ஆதிகாவின் இதா இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அந்த பேர் இல்லாம தான் அவர் சூம் என்றுதான் வாரவர். ஆனா வேற பேர்ல அவர் வார ராஜ்யாதான் மொத்த காட்டுறார். சரி, ஓகே. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் கிஃப்டை கொடுத்துட்டு வந்தாலும் முதல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார்கள்,
நீங்கள் போட்டதுக்கோ நீங்கள் தந்ததுக்கோ ஏதோ உண்டு சரியா. இப்போ வாட்ஸ்அப்பில் தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் த கிஃப்ட் என்னங்களா நான் உங்களை யோசிச்சு பாருங்க. உங்களோட நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு எல்லாம் ஒரு நாள் போகும். அப்ப உங்களுக்கு அந்த நேரம் ஆக்கள் தேவைப்படும். இதை எல்லாருக்கும் போடுறமே போட்டு இருப்பினுமா சொல்லுங்க. அதுதான் அப்ப நாங்க இனி அதை கொஞ்சம் யோசிச்சு தீர்மானிச்சு தான் இனி எடுத்தெடுப்புக்கெல்லாம் உண்மையிலேயே சில விஷயங்களை பார்க்க எங்களை உதாசீனப்படுத்துறவர்கள்கிட்ட நாங்க போவோம். ஆமா உண்மை என்ன சொல்லுங்க. உண்மையில ஒரு திருமண வைபவம் என்று சொன்னா ஒரு அதுக்கு அங்க மணமக்களை நாங்க அன்போடு வாழ்த்துறோம்னு சொன்னா நீங்க வார மக்களை என்ன சொல்ற பழைய காலத்துல அந்த விருந்தோம்பல் மூலம் தான் ஒவ்வொரு மனதா குளிர வைக்கிறது என்ன அந்த பண்பாடு இருந்தபடியா தான் அந்த மணமக்களை அன்போடு வாழ்த்துறோம். இப்ப என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் போயிட்டு சும்மா அந்த என்ன சொல்லுங்க அவியல் தங்க வாழ ஒவ்வொருத்தரும் தங்க இதுல இருக்கிறோம். நாங்களும் எங்க பால இருந்தோட அந்த திருமண தம்பதிகளை மனப்பூர்வமா வாழ்த்துறதுக்கு வராது. ஏன்னு சொன்னா அந்த அளவு அது மட்டும் இல்லை. அது நீங்க பின்னாலான் போடணும் நிக்கிறாக்களுக்கு பின்னால போடணும். ஏனண்டா அது இப்ப எங்கள்லையும் நடந்தது பெரிய தவறு. அது வீட்டெல்லாம் பூசை நடந்து அப்பவே சொன்ன நீங்க எல்லாரும் இப்படி நிக்கிறபடினாலும் பின்னால் நிக்கிறவங்க உங்களை தான் பார்க்கணும் பின்னாலன்ட்டு. அப்ப அந்த என்ன சொல்றது அந்த ஆனந்தத்தின் எல்லை மீறி எல்லாரும் அப்படியே சுத்தி நின்றா. உண்மையிலேயே அதுக்கப்புறம் எவ்வளவு முட்டாள்தனமா வேலை பார்த்துருக்கணும்ட்டு ரெண்டு பக்கமும் அவர்கள் நிற்பார்கள். நீங்க சைட்ல நின்று இருக்கலாம். அப்ப கீழே இறங்கி இப்படி நின்றா பின்னால நிக்கிறவள என்னத்துக்கு வந்தது வாழ்த்து தானே வந்தது. அதுவும் முதல் அதை உண்மையிலேயே அது இந்த அனௌன்ஸ் பண்றவர்கள் அதை சொல்லணும். ரெண்டு பக்கம் தயவு செய்து தள்ளுங்க வந்தவர்களும் வாழ்த்தணும். அவர்கள்கிட்ட அவ பூக்கு ஏன் கொடுக்குறீங்க இவர்களுக்கு. அது உண்மையிலேயே அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு தவிர்க்கப்படும். அதே நேரம் வாணியக்கா இப்பத்தே நிகழ்வுகள் வந்து இந்த விழாக்கள் வந்து வாணியக்கா செய்த விழாவை விட நான் அதை விட பெருசா செய்யணும் பாத்துறீங்களா இந்திய அது மாதிரி காட்டி கொள்றதுக்காகத்தான் அங்க விழாக்கள் எடுக்கப்படுது. உண்மைக்கும் சொல்ல போனா உமாகாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு திருமணம் என்றாலும் சரி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்றாலும் சரி விருந்தோம்பல்ல தான் நாங்க கவனம் செலுத்தணும். அதுல எங்களுடைய வரவேற்பை காட்ட வேணும். விருந்தோம்பல் சரியா இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுதான் அந்த விழாக்கள் என்ன முக்கியத்துவம். அது மட்டும் இல்லை. இப்ப வழியில் ஒருத்தரும் இல்ல வரவேற்கவே ஒருத்தரும் இல்லை. நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கூட போனாலும் உங்களுக்கு கதிரைக்கு நம்பர் வைப்பான் அவனே கொண்டு உட்காருவான் இதுல ஐயான்ட்டு. அப்ப இப்ப அதுவும் இல்லை. நீங்க போய் உட்கார வேண்டிய தெரியாத முகம் எல்லாம் இருக்கும் உட்கார்ந்து போட்டு இல்ல வாணி அதோட இப்ப ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு சொல்றது 300 400 1000 பேரை குறிப்பிட்டு போட்டு 600 போட்டா முதல் ஆக்களை பார்த்து ஹோல் எடுத்த காலம் இருந்தது. எடுத்து போட்டு அந்த அதை நிரப்பாயிரத்தை சேர்க்கிறது. சில உறவுகளின் கல்யாண வீடுகளுக்கு நாங்கள் சொந்த உறவுகள் போனதே தெரியாம இருக்கும். வீடியோ எல்லாம் பார்த்து சொல்லி இவ வந்துடுறியோட அந்த அளவுக்கு சரம் கூடி போனதால அந்த முக்கியமான உறவுகள் எங்களுக்கு என்ன ஒரு 5-10 பேர் குடும்பத்தோட நாங்க பழகுறது 5-10 பேர் தான் குளோஸா பழகுறது அவ்வளவுதான் தெரியும். எங்களுக்கு அவ்வளவு காணுமெண்டு இது அந்த விழாக்கு முன்னுக்கு சொல்லுவார்கள் சரியோ. பிறகு பார்த்தா அங்க இருக்கும் கோல் முழுது முட்டை என்னன்னு கேட்டா அந்த சொந்தம் அந்த அண்ணீர் அப்படி வரும் உப்பு தம்பி இப்படி வரும். அப்ப இவரெல்லாம் கூட அலமுங்க இருந்தவங்க கதையே சொல்லியிருக்க மாட்டார் அவர்களை பற்றி. முதல் தான் ஆக்களை எண்ணி கோல் எடுத்தது. இப்போ கோலை எடுக்கிறது 1000 பேர் உள்ள கோலை எடுத்து நீங்கள் 1000 பேர் சரி கோயிலில் காணுவீங்க, ஸ்விம்மிங்கெல்லாம் காணுவீங்க, ஸ்போர்ட்ஸ்லாம் காணுவீங்க, டியூஷன் இப்போ டியூஷனில் எக்கச்சக்கமான ஆக்களை காணுவீங்க. அப்புறம் ரோட்டால போக்கில் ஹாய் என்ற ஆக்கள்லாம் வெண்ணக்கெல்லாம் உங்களுக்கு சரிதானே ஆக்கள். அப்போ அங்கே வந்து காண்றதை பார்த்தாது கியூல நிற்கிறதுலேயே காலுடைஞ்சு போகும். அந்த அதைக்கு மொய் கொடுக்கறதுக்கு நீ கியூல நிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலம் இல்ல நிக்க உப்ப என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. அந்த பிரச்சனைக்காண்டி அருகரிசி போறது காசை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அது இப்ப மணி பாக்ஸ் இது வச்சிருக்கு போஸ்ட் பாக்ஸ் வைக்க ஏன்னா நான் லண்டன்ல வந்தேன் அதுல போட்டுட்டு வாரது இல்ல மணமக்கள் இருந்தாலும் பக்கத்துல பாக்ஸ் இருக்கு. என்ன சொல்லுங்க வாணி அந்த கியூல நின்று நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடிதான் அதுல நின்று காசு எடுக்க போறோம். கடைசியா பார்த்து அந்த அவைந்த உறவினர் மட்டும்தான் அங்கே படம் இருக்கு. சொல்லிவிடும் இவையெல்லாம் சும்மா எடுக்கிறவர் அதுல வெட்டி போயிடும். போட்டோக்கள் ஒன்றும் எடுக்கிறே இல்ல. நடந்தது எங்க சொந்தத்துக்குள்ள நடந்தது. அவ இப்ப நல்லா நான் பார்த்து கொண்டு இருப்பேன். இதெல்லாம் நான் இப்ப போட்டோ எடுக்க போறதே இல்லை. அங்க போக்குல
சொந்தக்காரர் மட்டும் கொஞ்சம் அது சொந்தத்துக்குள்ளேயும் சொந்தம் சரியா சொந்தத்துக்கே சொந்தம் அதான் கொஞ்சம் அவங்க தூரத்துல இருந்து வந்தவங்களா அடுத்த நாட்டுல இருந்து அன்னைக்குல அங்க எடுபடுகுது பிறகு நோட் பண்ற லைட் எரியும் தானே எடுக்கிறவர் கேட்கமா திரும்ப பார்த்தா அடுத்த சொந்தம் போக்குல அங்கே லைட் ஆஃப் பண்ணி பட்டுட்டுது சரியோ எனக்கு விளங்கிட்ட எவ்வளோ சுத்தல் பண்ணுறாங்க வாங்கன்ட்டு திரும்ப அந்த ஆல்பத்தை காட்டினார் அதில் அந்த ஜனங்களே இல்லை ஆனால் சொன்ன எடுத்ததான்ட்டு இதெல்லாம் சுத்தமா அந்த வேலை பார்க்க கூடாது. ஆமா அதான் இப்ப மக்கள் புரிஞ்சிட்டு நம்ம எல்லா இதுகளும் தெரிஞ்சிட்டோம். அப்ப அதுக்கேட்டுதான் இப்ப அவர்கள் செய்ய வேண்டிய சங்கட கடமையில செய்து போட்டு வந்து விடுவார்கள். என்ன படம் எடுக்கிறதும் சுத்து மாத்து அதே மாதிரி என்ன அந்த விருந்தோம்பல் அதான் சொன்ன ஒரு இப்ப நான் உங்களை மனப்பூர்வ வாழ்த்தினாத்தான் வாணி உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப நான் மனப்பூர்வ வாழ்த்தினாக்க நீங்கள் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்ப உண்மையில திருமணம் செய்யற ஆட்கள் என்ன செய்யற முக்கியமா வர்றவர்களை நல்ல விருந்தோம்பல் எல்லாத்தையும் தான் எல்லாம் இப்ப ஒரு கணவன் மனைவி கிட்ட கதைக்கலாம் அல்லது அநேகமானவர் பார்த்தா ஆம்பளை சொல்லப்பட்டு இருப்பினுமா அதே என்னது ஏன் ஒரு பொம்பளை ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட சொன்னா இன்னும் குறைவிங்க ஒரு நல்ல ஒரு இதாண்டு சொன்னா 2 பேரும் தான் சேர்ந்து சொல்றது இப்படி ஒரு 5 வருடங்களுக்கு மேல இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் தங்கச்சி வீட்டுக்கு இருக்காங்க. ஒரு கல்யாணம் முதல் பொம்பளை பிள்ளைக்கு பெருசா செய்தது. ஏன்னா ஆக்களுக்கு சொல்லி செய்தது இல்ல செய்தா எனக்கு தெரியாது இவ்வளவு காலம் இப்படி நாங்க நடக்கல. ஏன்னா அந்த அதுல சுத்தி வரை இருக்கிற ஆக்களை மட்டும் எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னுக்கு நான் ஒரு இடம் இவ்வளவு காலம் ஜெர்மன்ல காணையில முன்னுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு அதுல போடுறது எல்லாம் போட்டுட்டு போகலாம். மேடைக்கு போய் அந்த பொம்பளை மாப்பிளைய விஷ் பண்ணவும் மேலாது போட்டோதான் எடுக்க தேவையில்லை. போயிட்டு கையை கொடுத்து கொஞ்சம் போட்டு இல்ல இப்ப அரிசி என்ன சொல்றது என்ன அந்த இது வாழ்த்துற அரிசி அரிசி அது கூட இப்ப போட வேண்டாம்னு ஒரு சில இதுண்டு இரண்டா அரிசெல்லாம் தலைக்கு மேல போட்டு கிடக்காம அதை நிப்பாட்டி உங்களோட கூத்த நீங்க காட்டுங்க. ஆனா அழைப்பண்ணுக்குள்ள அதுக்குரிய ஒரு மரியாதை இருக்கும். அது எதுவா இருந்தாலும் எந்த வளவா இருந்தாலும் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இல்லாட்டி மனைவி கிட்ட சொல்றேன். என்ன பொறுத்தவரையில எனக்கு அந்த ஆண்கள் டிஸ்கஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிட்டேன் போக மாட்டேன். என் பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இப்ப வீட்டுல இருக்கிறாங்க என்னோட தலைவி மற்ற இவர்கள்கிட்ட சொன்னால் 1008 மெசேஜ்கள் வரும். அவர்களுக்கு அப்போ பிஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் சொன்னோம் நோட் பண்ணி வச்சிருப்போம் என்ன அதை வேண்டுட்டு. அப்போ சில விஷயங்கள் அப்படி தான் இப்போ நடக்குது. போட்டு நாங்கள் அதுவும் கிடைக்கிறதும் இல்லை சரியா. இப்போ காட்டெல்லாம் மாறும் இல்லை. இதில் போட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஒரு வார்த்தை ஓகே உங்களை அதெல்லாம் இல்லை இப்போ. அப்போ அப்படியானதுகளுக்கு போகிறத நாங்கள் யோசிக்க வேணுமா இல்லை எல்லாரையும் சொல்லலாம். சில நேரங்கள்ல அந்த தாய் தாப்பனும் அவ்வளவு பேரையும் மேசை அவரிடத்துல இருக்க போய் கதைச்சு பொம்பளை மாப்பிள்ளையும் அப்படி கதைச்சு எல்லாம் அப்படி செய்யணும். சில பேர் ஒரு சில கொஞ்சம் பேர் தான் ஒரு சில ஆமா இருக்கிற நீங்க சொல்ற சரி. சில இடத்துல அந்த கௌரவிக்கு நம்ம என்ன சொல்லுங்க அவ்வளவு மேசைக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு கதைச்சிட்டு அவர்களா போய் கை கொடுத்து ஒவ்வொரு மேசம் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவர்கள் செல்கிறார்கள். இல்ல ரிசப்ஷனுக்கு தான் அப்படி வர்றது. இப்ப கல்யாண நேரம் அவர்கள் இதுல நிக்கிறது பிள்ளைகள் சில நேரம் இறங்கி கொடுக்குறார்கள் போறது சரி. அது அந்த கியூல நிக்கிறது அது ஒரு கரைச்சலான விஷயம்தான். என்ன 4-5 மணித்தியாலும் கியூல போய் நின்று ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அப்படியே போய் நின்று எவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய கிடக்குது. ஆமா ரெண்டு விஷயத்துல கியூல மட்டும் சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்னா. ஆனா சில இடத்துல ஒரு இடத்த பார்த்தோன்னா குடுக்குறாக்களை கொஞ்சம் பேர் அதுல நிக்கணும் மற்றாக்கள் சாப்பிடணும். பிறகு அவை கொடுத்துட்டு வந்தோம்னா இவை போகணும். இல்ல அது இப்ப ரெண்டா சொல்லுறாள் ஒன்று சாப்பிட்டுட்டு விஷ் பண்ணுங்க இல்ல விஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அது நல்ல முறை. அது நீங்க நிக்கலாம் பசியோட நிக்காமன்றதுக்காக. சில நேரம் காலை சாப்பாடு உங்களுக்கு 1:30-2 மணி தான் வந்து சேரும். கொட்டாய விட்டுலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள் இருந்து அதுக்கு ஒரு வியாக்கியானங்கள் நடக்கும். ஆனா இங்க இருந்து ஒரு ஆக்கள் போய் இலங்கையில வேற கல்யாணம் நடந்து வந்தது 25 வருஷம் மற்றது பிள்ளைல சாமத்தியோட அங்க போய் செய்தது. ஆனா அதுல அங்கத்தை ஆக்களுக்கு மகுதனங்களுக்கு தானே நானும் அங்க நின்றபடியா போனாங்க.
ஆனா ஒரு தட்ட அன்பளிப்பும் ஏற்கப்பட மாட்டாங்க. என்ன தாங்களே என்னதுக்கு அங்க இந்த வீட்டை வந்த வீட்டை எல்லாரையும் வேணும்னா அப்புறம் அது கொடுக்க கஷ்டம்னு தாங்களே எல்லாருக்குமே சொல்லி போட்டுருங்க அந்த இதான்னு சொல்லி. அன்பளிப்புகள் சில பேர் அப்படி செய்யணும். ஏற்படப்படாது. இங்கே காட்டு கீழே போடுறது நோ பாக்ஸஸ் கிஃப்ட்ன்ட்டு. ஏன்னா இந்த பட்டியை கட்டியை தந்துட்டு போயிடாதீங்க. ஒரு காலத்தில் கிளாஸ் பட்டியும் ட்ரே பட்டியும் இந்த கெட்டிலும் இந்த டோஸ்டரும் அது அப்படிதான் வேற விருப்பம். மற்றது இப்போ ஒரு வயது பிள்ளைய கூட நாங்கள் இப்போ கிஃப்ட் கொடுக்குறது இல்லை. காசாக கொடுக்குறோம், ஒரு காட்டோ ஒரு பவுச்சரோ அதை ஒரு இப்போ போட்டுறது கீழே தந்துடாதீங்க. அவனுக்கு ஒரு வேலையில் டைம் வச்சு உங்கள்கிட்ட வரது 10 ஆண்டு கடை வரி எழுத்துறிய போகிறான். இப்போ நான் அதை விட போடுறது இப்போ அரைவாசி பேர் இருக்கணும். இப்ப பெரிய கொண்டாட்டம் தான் இங்கால பகுதி சொல்லிக்கணும், அங்கால பகுதி சொல்லிக்கணும். மற்றபடி அங்கால சொந்தக்காரர் அவ்வளவு பேரோடையும் ஜலாக்கள் அவ்வளவு பேரோடையும் செய்யணும். ஆனா நான் என்ன இல்லை 2 பக்கத்தாலையும் வந்து கூட்டி கொண்டு போயினோம். அப்ப நான் அது கூப்பிட்ட சொல்லிவினா உங்களை வந்து கூட்டிட்டு போறோம் நார்மலான பிறந்த நாள் இருந்தாலும் அப்படி செய்யறோடைய அதை நான் பழகிட்டுது. ஆனால் அந்த பெரிய கொண்டாட்டம் என்றாலும் நான் அந்த காசை கொடுத்தால் ஆனால் அந்த பிள்ளைகள் சின்ன தொங்கியாவைக்கு இந்த ஏதாவது பர்சன் ஜாமான கொடுத்து பர்த்டே சொல்லி ராயினி பர்சன் கொண்டு வருவாங்க. சின்ன தொங்கி எதிர்பார்த்து வளர்ந்த அப்புறம் காசை கொடுத்துட்டு வர அவங்க நீங்களே இன்றைக்கு பர்சன் தராம காசு தாரீங்களா நவீனக்கால பழகிட்டுது அப்படி கொடுத்து. சாந்தினி அவர்கள் வாங்கோ. வணக்கம். இனிய உற்சாக வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நல்ல நீங்க நடக்கிற விஷயங்களை கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. திண்டாட்டங்களும் ஆமா ஆமா கொண்டாட்டங்கள் போது இங்கு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு சில இடங்கள்ல நான் நினைக்கிறேன் அரைவாசிக்கு மேற்பட்ட இடங்கள் திண்டாட்டங்களாவே இருக்குது வாணியக்கா. ஏன் நடத்துறோம் இந்த கொண்டாட்டம் என்னத்துக்கு? இப்போ ஒரு கொண்டாட்டம் நடத்துறது எந்த பிள்ளைய வந்து வாழ்த்த வேணும், எந்த பிள்ளை வாழணும் மன்றத்துக்காண்டித்தான் அந்த கொண்டாட்டங்களே தொடங்கப்பட்டது. இப்ப அந்த வாழ்த்துக்கு முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. மனுஷர்களுடைய வாழ்த்துக்கு அந்த இதுகளுக்கு முக்கியம் இல்லாம போயிடுச்சுது என்றது என்னுடைய இது இந்த கருத்து வணிக. என்னடா போனாக்கள் நான் ஒரு சிலர் நல்லா கவனிச்சினோம், நல்லா நடந்தது. எங்கட முறைப்படியே நாங்க எப்படி ஊர்ல நடந்தோமோ அந்த முறைப்படியும் நடக்குது வாணியக்கா, இல்லையன்னு இல்ல. ஆனால் சில இதுகள் ஏனோ தானோ சொல்லியாச்சு போனாச்சு வந்துச்சுனமோ ஏனோ வந்து ஒன்றும் இல்லை. ஆமா கண்டுகொள்ள மாட்டினோம். ஆனா சொல்ற முறைகளும் இங்க வந்து என்ன பொறுத்தளவுல கல்யாண விடண்ட வாணியக்கா கொண்டு வந்து வீடு வந்து தேடி வந்து சொல்லினோம். இந்த எனக்கு இவ்வளவு நாள் நடந்தது அப்படித்தான் நடந்திருக்கு. ஆனால் சாமத்திய வீடுகளுக்கு டெலிபோன் அடிச்சு சொல்லினோம். இப்ப என்னண்ட சாமத்திய வீடுகள் செய்யறவ டெலிபோன் அடிச்சு சொல்லினோம். சாமத்திய பரவாயில்ல, இது வாட்ஸ்அப்ல போட்டு வந்தா போனா போன் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் தானே. இதுவரை எனக்கு அப்படி ஒண்ணும் வரையில இங்க இல்ல அப்படி என்ன அது ஒரு கௌரவமா சொல்லுகிறார்கள் போட்டுட்டு. இப்ப எல்லாராலையும் வந்து போற அளவுக்கு இல்ல ஆக்கள்ற நிலைமையாள். அப்ப அது கொண்டு ஒரு முறை இருக்குது. என்ன சரி எங்களுக்கு கொஞ்ச நேரம் இல்லாம போச்சுது, வந்தோம் வரையலாம் போச்சு, கட்டாயம் நீங்க வாங்கன்னு சொல்றதா ஒரு முறை. ஆமா இனியாவது செய்யறவ கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். என்னத்துக்காண்டி நாங்க இதை செய்யறோம். ஏன்னா நாங்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டிகளா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இலங்கையில என்றால் பிள்ளைகள் பார்த்து பழகிவின மற்ற இடங்கள்ல நடக்கிறது மற்றவை செய்யறது. இதை நாங்க தான் வழிகாட்டிகளா இருக்க வேண்டியது. இது இருக்கிறபடியால பிள்ளைகளுக்கு நல்லதை வழிகாட்டணும்ன்றது இந்த கருத்து. எல்லாரும் நாங்கள் இதுல நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆக்கள் எங்களுக்கு உரிய பங்கன்களை செய்யும் போது அதன் முறைப்படி செய்த வந்தாலே ஒரு நினைக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நினைக்கிறேன். இதுல என்ன பிரச்சனைண்டா நீங்க ஒரு 100 பேரை எடுத்தீங்கன்னா வடிவா செய்து முடிப்பீங்க. போட்டால போற எல்லாரையும் கூப்பிடுவீங்கன்னா பேர் ஆகும். அப்ப என்ன எடுத்துட்டாண்டப்ப தானே இருக்கு கொண்டாட்டம். அது வாழ்த்து பிள்ளைகளுக்குரிய வாழ்த்து நிகழ்ச்சியா இருக்கு. அது என்ன வாழ்த்துற வேண்டும் என்றால் வாணியக இப்ப ஒரு பிள்ளைய பற்றி தெரிஞ்சிருக்கணும், அல்லது பிள்ளைன்ற ஒரு நிகழ்வில பிள்ளைய வாழ்த்தோன்மெண்ட் ஒரு எண்ணம் இருக்கோன்மெண்ட் ஆக்கள் தான் வாழ்த்துவினம். மற்றவே ஏதோ சொல்லி போட்டினம் எனக்கு ஏனோ தெரியா சொன்னவா போறேன் நான் வந்துட்டு அந்த அப்புறம் வாழ்த்துற எண்ணத்தோட போகாயினம். என்ன ஏதோ சொல்றதுக்கு போய் வரோன்மெண்ட் தான் போவினம். அப்ப நான் 2-3 சாமத்திய வீடுகளுக்கு போய்க்க சொல்லியிருக்கிறேன். இந்த சாமத்திய வீடுகள் தேவையில்லை, அளவா செய்யணும் சொல்லி இருக்கிறேன். மற்றது இனி சாமத்திய வீடுகளுக்கு போற இல்லையன்ற ஒரு எண்ணமும் எண்ணத்திலேயும் இருக்கு. சுத்த வேஸ்ட் உண்மையில அந்த டைமும் அந்த அது 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 எப்படியோ போகுது. இப்ப
ஓம் இன்னும் ஓம் அது அதுல எல்லாம் வேன் போகுது பிள்ளை அது. பாவம் பிள்ளைக்கு விளங்குதே இல்லை ஏன் செய்யணும் இந்த பிள்ளைகள் இப்ப சில பிள்ளைகள் என்னட்டு சாமத்தியோடு செய்த பிள்ளைகள் படிக்கப்படியால கேட்பினோம் ஏன் டீச்சர் அது செய்தவை எங்களுக்கு ஏன் டீச்சர் இது செய்தவை அப்ப நீங்கள் அந்த நேரத்துல இல்லாம கேட்டிருக்கணும் இது ஏன் செய்யறீங்களேன்னு இல்ல ஆனா அதுக்கு அப்ப சொல்றது அம்மா சாட்டி இவங்க சொல்றது இப்ப கொஞ்சம் பேர் பிள்ளை வாசப்படுது என்னடா தங்களோட நண்பியல் எல்லாம் செய்யற அப்படின்னா பிள்ளை அப்படி இல்ல அது போய் ஆனா என்ன சில அது பிள்ளைகள் ஆசைப்படி நம்ம சில பிள்ளைகள் அந்த படத்துக்கு எனக்கு ஒரு பிள்ளை படிக்கிறாள் அவள் படம் எடுக்கணும் எனக்கு நீங்கள் ஆக்களுக்கு சொல்ல வேணும் மட்டும் முக்கியம் இல்லை எனக்கு படம் வேணும் அம்மாவோட நின்றாள் இப்ப தாயோட ஒரு வயது அப்ப குட்டிக்கும் அவங்க பூவைக்கு அவங்க சாரி தாவணி மாதிரி எல்லாம் போடுற ஆசை இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த ஆசை ஒன்று இருக்குது சரியா. ஆமா அப்ப ஆமா எஜிடம் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு செய்யறது செய்யத்தான் வேணும். சாரி ஒன்றை கட்டியே அழகா சாரியை கட்டி அப்படின்னா சொல்லல நீங்க 1000 பேரை கூப்பிட்டு ஹோல நிரப்பணும் இல்ல ஒரு நாள் முழுதும் நிக்கணும் அந்த பிள்ளை நிக்கணும் இருக்கிறதும் இல்ல. ஐயோ இந்த பிள்ளை எனக்கு சொன்ன அம்மா அந்த பிள்ளை எனக்கு டீச்சர் எனக்கு சாமர்த்தியம் செய்யணும் மட்டும் முக்கியம் இல்லை எனக்கு படம் வேணும் அக்காக்கு படம் எடுத்த மாதிரி எனக்கு படம் வேணும் அது மட்டும்தான். சில பிள்ளைகளுக்கு இருக்கும் சில பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போட்டோ வைக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றதாண்டு ஒரு பக்குவம் வேற அவைக்கு அது வித்தியாசமா இருக்கும். தங்கட ஃப்ரெண்ட்ஸ் வைங்க பிள்ளைகள் வருதுன்னு வைங்களேன் இல்ல நாட்டு பிள்ளைகளோட தானே இப்ப வரைக்கல இது என்ன படம் மட்டும் கேட்டா நான் என்னட்டு சொல்றது ஃபர்ஸ்ட் பீரியட் சொல்றேன் இது அதான் அன்னைக்கெல்லாம் வைக்க விடுது இல்லை பிள்ளைய நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அல்வத்தில் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வாணி இப்ப வேற சொன்ன கருத்தோட ஒரு இது இப்ப பாருங்கோ பொம்பளையோ மாப்பிள்ளையோ தெரியாது. இப்ப தாயோ தந்தையாரோ ஒரு உறவினர் நமக்கு தெரிஞ்சு நாங்கள் கல்யாணத்துக்கு போறோம். ஆனால் பிள்ளையோ தெரியாது வர்ற மாப்பிள்ளையும் தெரியாது அல்லது மகளையோ அப்படி தெரியாதுன்னு வையுங்க. அப்ப நாங்க வாழ்த்து சொல்ல நல்லா தான் வாழ்த்த சொல்லும் பொழுது நாங்கள் அவைக்கு வியாக்கியானமா விழா சொன்ன மாதிரி விழாவாரியா சொல்றதுக்கு அந்த உறவுகளை சொல்றதுக்கு எங்க போய் சொல்லி முடிக்கிறது. நான் இன்னாட்ட உங்களோட சொந்தக்காரர் சொல்லினா பிள்ளைக்கு இல்ல. அப்ப அதுவும் ஒரு சிக்கலாவும் தானே இருக்குது. இப்ப உறவுகள் சொல்லி போகிறோம் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரியாது நாங்கள் சொல்லி முடிக்கிறது அது எங்கள தான் பிள்ளை என்ன செல்வியக்க நாங்க சொல்லி வளர்க்கல பிள்ளையால நாங்க இல்ல அப்படி இல்ல அது எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு தான் அம்மா அப்பாக்காக தான் நாங்க போறோம். எல்லா அம்மா அப்பாக்களும் மாணியக்கா சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளை வளர்க்க நாங்கள் இந்த முறைப்படியமா இல்ல அது உறவுகளுக்குள்ள இப்ப சொல்லல. இப்ப தெரிஞ்ச நண்பர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் 30 வருஷமாண்டா அவர்கள் சொல்லுறாரு வாங்கண்டு அப்ப நாங்க அவர்களுக்குத்தான் போறோம். அம்மா அப்பா கூப்பிட்டுட்டாங்கண்டு உண்மையிலே அந்த பிள்ளைகளை இவங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். இப்ப அம்மா அப்பா இருந்தா சொல்ல வேண்டிய நண்பர் அப்படின்ட்டு இப்ப ஒரு திருமணத்துக்கு போய் வார நேரம் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம்னு பார்த்தா அம்மா அப்பா இல்லை எல்லா பக்கமும் தேடுகிறாரு. அம்மா அப்பா என்ன செய்யணும் மூலைக்குள்ள நின்று வந்தவர்கள் போனவர்களோட நின்று போட்டோ எடுப்படுது எங்க ஸ்டேஜ்ல மணவரில் இதுல இல்ல வழியில. அப்ப நாங்க சொன்னோம் அங்க ஆக்கள் தேடினு உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஆக்கள் தேடினோம் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வருது நீங்க இங்க சூட் பண்றீங்க அம்மா அப்பா செய்து விட்டா வேலை இது தேவையானவங்களுக்கு அதுல நின்று பிள்ளைகள் இதாண்டு அதுல நிக்கிறது அம்மா அப்பா அம்மனுக்கோ பின்னுக்கோ நடுவிலேயே தான் இது. அதுவும் ஒரு சரியான சிக்கலான ஒரு இதாதான் இருக்கு இந்த கல்யாண வீடுகள்ல. சொந்தக்காரர்களுக்கு தெரியாண்டா நாங்கள் ஒரு கிஃப்டா கொடுக்குறோண்டாலும் கொடுத்துட்டு வந்தாலும் என்ன ஒரு பெயர் எழுதி போட்டு கொடுப்போம் தெரியாது. அந்த அம்மா அப்பா தான் திரும்ப வரணும். அப்ப அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே தங்களோட நண்பர்களை தான் கூப்பிட போகுதுங்க அதான் சரியும். இப்ப அவர்களா தங்களோட நண்பர்களை தான் கூப்பிட போகுது ஏன் அம்மா அப்பா சொந்தத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்ல போகுது. ஆனா இப்ப இங்க வந்துட்டு வாணியக இப்ப நான் இப்ப 2-3 கல்யாணம் இப்ப இங்க நடந்தது இனி நடக்கவும் போது ஒரு என்ன தெரிஞ்ச பிள்ளை நல்லா அந்த பிள்ளை சொல்லிட்டு நீங்கள் உங்கள்ட தெரிஞ்ச ஆக்கலன்னு சொல்றீங்க உங்கள்ட தெரிஞ்ச ஆக்கலன்னு சொல்ல வலிக்கிறீங்க எங்கட ஊர் பிள்ளை அதான் ஊர் பிள்ளைன்னவ. அப்ப அந்த பிள்ளை கேட்டது இவைய அம்மா எனக்கு தெரியாது இவ எங்க வந்தவ எப்ப வந்தவ இவைய தெரியாது சொல்லி பிள்ளை சொல்லிட்டான். அப்பா அவைக்கு சொல்ல வேண்டாம் தான் 60 பேர் எழுதி வச்சிருந்தான் பிள்ளை இப்ப 20 பேராக்கி வச்சுதான் அவளை 20 பேருக்கு தானே தான் சொல்லலாம் ஒருவருக்கும் சொல்லலாம்.
என்ன பிள்ளை தன் வீட்டுயார் வரையினம் தன்னோட தனக்கார தெரியுமன்றதுக்கு பிள்ளை ஓகே பண்ணி இருக்குது. ஆம்பளை பிள்ளை அந்த பிள்ளை ஓகே பண்ணிருக்கு. அப்ப தனக்கு 20 பேருக்கு தானே ஓகே பண்ணி இருக்குதுன்னு சொல்லி தகப்பன் சொன்னார். அது நியாயம் தான். அது நியாயம். அது பிள்ளை இல்லையா அந்த பிள்ளை அந்த 20 பேருக்கும் போகும். அதான் இப்ப அம்மாக்கு 200 பேரை தெரியும், அப்பாக்கு 200 பேரை தெரியும்னு போட்டு சொல்லி போட்டு இந்த பிள்ளை போகாத திரும்ப அம்மா அப்பா தான் கொடுக்கணும். அப்ப அது சரிதானே. அதே அம்மா அப்பா திரும்ப கொண்டு கொடுக்கணும். இந்த பிள்ளை போகாது நல்லது பிள்ளைக்கு தெரியும். அப்ப அவதான் ஒழுங்கு பண்ணி செய்யணும் எல்லாம். பிள்ளைகள் 4 பேருன்றதுல 2 ஆம்பளை பிள்ளைகள் அவதான் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் செய்யணும். அந்த பிள்ளை தகப்பனிட்ட யாருக்கு சொல்ல போறீங்க லிஸ்ட் தாங்க நான் அதெல்லாம் பாப்பேன்னு சொல்லி லிஸ்ட் வேண்டினேன். அது நல்ல விஷயம் சொல்லலாம். அது ஒன்றும் தப்பும் இல்லை. தப்பு நினைக்கிறவர்களுக்கும் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஆக்கள் சொல்லல, இந்த பிள்ளைக்கும் சொல்லி வேணும் கட்டாயம். அந்த பிள்ளை போய் தனக்கு அந்த கிஃப்டை கொண்டு கொடுக்கும். கிவன் டேக் பாலிசி தானே அது. அப்ப திரும்ப அம்மா அப்பா போறது அந்த பிள்ளை விரும்ப இல்லை. ஆனால் அவர் ஊராக்கள் தான் சொந்த ஆக்கள் என்று சொல்லித்தான் அவர் 60 பேரும் எழுதினவராம். அப்ப பாருங்க தெரிஞ்சாக்களும் அந்த பிள்ளை செய்யுது. ஏனென்றால் தொடர்புகள் குறைவு தானே வணிக நெடுக போய் வேற ஆயினம் தானே. இப்ப எப்பாலும் இருந்துட்டு கொண்டாட்டங்கள் அதுகளுக்கு தான் சந்திப்பினாம். அப்ப அதுல அவர் எழுதி வைக்க இப்படி அவன் செய்துட்டான் எனக்குன்னு சொல்லி அவருக்கு கவலை. தகப்பனுக்கு நான் சொன்னேன் அது சரி, அவன் செய்தது சரி என்று நான் அவருக்கு சொன்னேன். இல்ல அது சரி, நானும் சொல்றேன் சரிதான், அவன் செய்தது சரி. வந்திருக்கிறவாணி கூப்பிட்டு கழிச்சு போனோம். அவர் கல்யாணம் நான் இன்னும் சாப்பிடல தெரியாது, சமைச்ச மகள்கிட்ட போயிட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு வர அழைப்புகள் எப்படி வரும்? வாட்ஸ்அப்ல வந்து சும்மா தூக்கி போட்டு போய் பாருங்களா அல்லது வீட்டை போன் பண்ணி சொல்வாருங்களா? பொதுவாக உண்மையாக அன்பாக இருக்கிற கிட்டடியாக்கள் என்ன ரேடியோ முதலே போன்ல எனக்கு சொல்லுவினா சொல்லி போட்டு உங்களுக்கு காட்டு அனுப்புறேன் நல்லது சொல்லி அப்புறம் நான் சொல்லுவேன் சொல்லுவேன். அப்படி இருக்கு. நான் சில பேர் ஒன்றுமே சொல்லாமல் வாட்ஸ்அப்பில் எழுதுவினோம் இப்படி இது நடக்க போது வாங்கோ இது நாளை கண்டு அப்படியும் இருக்குது. அப்படி குறைவு எனக்கு அப்படி வந்தது. ஆனால் அப்படியும் இருக்கிறான். மற்ற ஆடம்பரமாக செய்யணும்னு சொன்னா இப்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்லா செய்யிட்டோன்னா அந்த பொறாண்மையில நாங்களும் கூட செய்யணும்னு செய்யணும். மிட்ட கொடுத்த காசு வாங்கணும், மொய் வாங்கணும். இப்ப நாங்க ஒரு 10 வீட்டுக்கு கொஞ்சம் காசை கொடுத்தா அந்த காசை நாங்க திருப்பி வாங்கிடணும்னு செய்யறாக்களும் இருக்கிறோம். காசுக்கு வண்டியும் செய்யறாக்களும் இருக்கணும். அப்படி அதாவது பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத பிள்ளைகளும் இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு விருப்பமானது. மற்றது பெற்றோர்கள் செய்யற அளவுக்கு பிள்ளைகள் விரும்புறீங்க. அதில் திட்டமிட்டு இவ்வளவு பேருக்கு தான் செய்யுங்க. சிக்கனம் ஆண்டில் அந்த அளவா செய்து அளவா சமைத்து அளவா செய்வீங்கள். இவிகள் எல்லாம் ஆடம்பரமாக கூட செய்கிறதும் கூட செலவழிக்கிறதும் கடன்பட்டு செய்கிறதும் பிறகுகளால் பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிற வேறு அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த கொரோனா டைமில் அப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நடந்தது. போடுவார் லிங்க்கும் போட்டு இதை அமைத்து பாருங்க. ஆனால் கொரோனா தானே இத்தனை பீப்புளை நாங்கள் எடுக்கிறோம், உங்களோட விஷஸ் வேணுமென்னு சொல்லி வடியா இங்கிலீஷில் போட்டிருக்கோம் அந்த பிள்ளைகள். அந்த டைமில் இருந்த கல்யாணம் கட்டின பிள்ளைகள் உண்மையிலே கிளவர விஷயம் முடிச்சிட்டுது. என்னென்னா ஒரு செலவும் இல்லை, பெருசா சும்மா தங்களோட ஒரு 5 ஃபேமிலி அவர்களே அவர் சொன்னார், நாங்கள் புறவும் செய்திருக்கலாம் வேண்டி, ஆனால் இல்லை இதோ சாட்டோட சாட்டை செய்யிட்டோம், என்னது தேவையில்லாமல் காசு செலவழிப்பேன் சொன்னார். சந்தோஷமா தானே நாங்கள் வாழ்றோம். இப்போ யாரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போவோமே தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் நாங்கள் காசை சேவ் பண்ணி நாங்கள் வீடு வாங்கிட்டோம் சொன்னது பிள்ளை. கூட ஆடம்பரமா செய்யணும், ஆடம்பரம் மற்றவர்களோட வியல் செய்யணும் பார்த்து செய்யற சில பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்யறாள் அதுன்னு பார்க்க கூட செய்யணும். என்றா இவர் செய்வார் சாமத்தை பண்ணுவீங்களேன் சாதாரணமாக ஒரு கல்யாணம் செய்து போட்டு இவர் போய் பார்க்குறது. இவருக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க தானே வந்தவர்கள். அப்போ அங்கே போய் பார்க்குறது, நான் செய்த மாதிரி செய்தாரா, இவரை விட நான் பெஸ்ட், ஏன்னா நான் இப்படி போட்டேன், இப்படி மேசில் கொடுத்தேன், இதில் வலையில் போட்டேன், இல்லாட்டி பிளேட்டில் சில்வர் பிளேட்டில் இதை அப்படி பார்க்குறதுக்காக போகிறார்கள். இப்போ தன்னை விட பெஸ்ட்டாக இதில் என்ன ஐயா இருக்குது, அவன்ட காசு அவன் செய்கிறான், உண்ட காசு உண்டு கறியா குப்பை கறியறத வாங்கி கறியாக்கி போட்டாங்க. அன்னைக்கு கல்யாணம் வாக்குற மாதிரி இந்த ப்ரெசன்ட் கொடுக்குறாரு மாமா, இப்படி தூக்கி சங்கிலியை காட்டிட்டு தான் அந்த பிள்ளைய கொடுக்குறேன். உலகம் ஆடம்பரம் இல்ல இல்ல. இப்ப தனியா வீடியோ அம்மா அப்பா பாப்பிருந்தாரு. இப்ப கைஜையும் உமாகாண்டியும் போட்டிருப்பேன், நான் போட்டிருப்பேன் போட்டுருக்கீங்களோ, அது வேற. அப்ப அதுல அளவுகள் பார்க்கணும்னா நாரு எண்ணத்தை போட்டவர் 1 பவுனா 1/2 பவுனா 1/4 பவுனா. ஐயோ இங்க குத்துப்பட்டே நடந்தது. அதுல
குத்துப்பட்டு நடந்தது. ஒருவர் போட்டாராம், அந்த அளவுக்கு தான் மற்றவர் போட்டிருக்கிறார். ஆனால் இல்லை, நான் சங்கில போனால் நீ சங்கிலாம் போட்டுக்கோணுமெண்டு உறவே இல்லாமல் இருந்து எத்தனை 25 வருஷம் அப்புறம் சேர்ந்ததா இருக்கும் அந்த குடும்பம். ஓ ஓ இப்போ நீங்கள் போன வருஷம் ஒரு பவுன் உழவுக்கு வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு டபுளாக போகும் என்ன? ஆமா. அப்போ அவன் தன்னால 7 மணி அரை பவுனை போட்டுறான்னு ஏற்றுக்கொள்ள. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வசதியா இருக்கிற ஆட்கள், மற்ற கொஞ்சம் ஸ்டைலா வலிக்கிட்டு போற ஆட்களை முன்னுக்கு கூப்பிடுவினான். கொஞ்சம் இதான கொஞ்சம் நல்லா இருந்து கஷ்டப்பட்ட இருக்கிற ஆட்கள் அப்படி கொஞ்சம் நல்ல ஆட்களை தான் தேடி திரும்பியே பார்க்க மாட்டேன். அந்த தவிட்டோட்டுக்கு நந்தானே கொஞ்சம் வசதியா கொஞ்சம் ஆடம்பரமாக நல்ல காசு கொடுப்பின அந்த இதுல நிக்கிறாங்களா முன்னுக்கு கூப்பிட்டு எல்லாம் செய்வினான். சொந்தம் இல்ல பந்தம், சொந்தக்காரர் முன்னுக்கு நிக்கணும். ஆமா ஆமா அது நடக்கிறது தான். அது நடக்கிறது. அதெல்லாம் சரியான பிள்ளை. சொந்தங்களை கூப்பிட்டு சிலர் அவமானப்படுத்தி அவமானப்படுத்தி அது சரியான பிள்ளை. என்னென்ன சொந்தங்களை முன்னுக்கு கூப்பிடணும். முதல் நல்லா இருந்தது உதவி செய்தது. அது கஷ்டப்பட்ட உடனே அவைகளை எல்லாம் உதவி பெற்றாக்கள் இந்த பின்னுக்கு இருக்கிற பின்னுக்கு போனதாக்களை கூப்பிட மாட்டினோம் என்ன. அதெல்லாம் சரியான பிள்ளை. அது அப்ப போயிருந்ததுகளுக்கு சரியான கவலைப்பட்டு மன வருத்தப்பட்டு தான் சில வந்தும் இருக்குது வீட்டுல என்ன. அந்த இதுகள் தான் முன்னுக்கு எல்லாத்தையும் முந்தி செய்ததுகளோ உண்டதுகள் எல்லாம் இப்ப அதில் பின்தள்ளி பட்டிருக்குது. பாவங்க இப்படியும் இருக்குது. அது போகாமலே இருந்திருக்கலாம். மற்ற சில ஒரு கணவன் அந்த பெண்ணு சொன்னா அந்த பெண்ணை கூப்பிடுற இல்லை முன்னுக்கு என்ன. அது சரியான மனந்தான் வாணி நல்லதா இருக்கணும். ஆசீர்வாதம் கொடுக்கறது மூத்தூரா. இப்ப அது மாற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மாறிட்டது கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கணும். ஆனா அதிகம் பேர் இல்ல வாணி அப்படி முன்னுக்கே கூப்பிடுறேன். ஆனா இப்பதே அந்த கொஞ்சம் இதான நடுத்தர உள்ள ஆக்கள் அப்படி செய்யணும். கொஞ்சம் வயதான ஆக்கள் அப்படி இல்லை, கூப்பிடுறே இல்லை, கூப்பிடுறது இல்லை, முன்னுக்கு கூப்பிட மாட்டேன். மற்றபடி இந்த சில பேர் அப்படி கூப்பிட்டு முன்னுக்கு நல்ல மனம் நல்லபடியா வாழ்ந்தவா நல்ல இதா இருந்ததுகள் அப்படி தவறி போனதுல சில பேர் அப்படி அதுல கூப்பிட்டு எல்லாம் முன்னுக்கு விட்டு செய்யுதுகள். என்ன மனம்தான் மனத்துல ஆசீர்வாதம் கொடுக்கணும்ன்ற ஆக்களுக்கு அப்படி கூப்பிட்டு விடி நம்ம என்ன. சில பேர் அப்படி இல்லை. சரி, இங்கே இதை கூத்து கும்மானம் முடிஞ்சு இன்னும் முன்னாடி தொடர்ந்துலாம் அந்த போகுது. இப்போ போன ஒரு காலத்தில் ஊர்களில் உங்களுக்கு அந்த அழைப்புகள் எப்படி வந்தது? ஒரு காலத்துல இப்ப இல்ல. இப்ப வருங்கள் கூட்டிக்கொண்டு இப்ப கல்யாண விடண்டாவாணி எந்த ஒரு வீட்டுல ஒரு ஆக்கள் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர் 2 பேர்ல வருவினா. அவை என்ற சொந்தக்காரரும் எங்கள வீட்டுக்காரரும் வருவினம் வந்து அவைதான் போய் வீடு விடா போய் சொல்றாரு கல்யாண வீட்டுக்கு. அப்படித்தான் முந்தி நடந்தது. அதுவும் சைக்கிள்ல கார்கள் எல்லாரும் வச்சண்டும் இல்ல, எல்லாரும் மோட்டர் பைக் வச்சண்டும் இல்ல. சைக்கிள்ல கணவர் மனைவி சைக்கிள்ல பிள்ளைகளும் நடந்து போனதான். நடந்து பாருங்களோ நடந்து பாருங்கள் தூரத்துக்கு வருங்களே. இனி மற்ற வீட்டில் ஒரு இதாண்டு சொன்னா முதல் நாளே வந்து சொந்தக்காரர் வந்து எல்லாம் எல்லா இதுகளையும் செய்யுங்கள் என்ன. பல அரைஞ்சுடு அதுகளுக்கு புரிம்பா அதுகளை செய்து சமையல் சாப்பாடு எல்லாம் அப்படி இருக்கு. அது ஒரு சந்தோஷம் தானே. கூட்டு குடும்பம் சௌகரங்கள் தூரத்துல இருக்கிற சௌகரங்கள் எல்லாம் வந்து வீட்டுல நிற்குங்கள். முதல் நாளே வந்து சமைச்சு தண்டு சந்தோஷமா இருந்தபடி கல்யாணங்களை செய்யுங்கள். இப்ப அப்படி இல்லை தானே. இப்ப சொந்தம் என்ன சௌகரங்கள் என்ன முன்னுக்கு கூப்பிட மாட்டினோம். யாரும் வேறு பணக்காரர் எல்லாம் காசுள்ளாக்கள் கொஞ்சம் இதா பெருமையா இருக்கிறாக்களை தான் முதல் கூப்பிடுவினோம். இப்ப என்ன அது அப்படித்தான் செய்யணும். ஆனா சொந்த உறவுகளை இப்ப புறக்கணிச்சு வச்சிருக்கேன் கனவே. தர்ஜினி சரி ஊர்ல உங்களோட இப்ப தர்ஜினின்ற வயதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல வாணியக்கா வணக்கம் வணக்கம். ஊர்ல வாணியக்கா அந்த நேரம் ஒரு தனியா போய் ஒருவர் வந்து அழைப்புதல் கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன பிள்ளையையும் கூட்டி கொண்டு போய்த்தான் அந்த அழைப்புதலை கொடுப்பினோம். உச்சாலா போய் ஒரு மாதிரி கொடுக்கறது இல்லை. அந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. மற்றபடி இங்க இப்ப புதுவிதமா மாணவடிகளை இங்க இப்படி இருக்கிறத விட அந்த நேரத்தை அப்படித்தான் வீடு சென்றுதான் போய் கொடுத்துட்டு வருவினான். வணக்கம் மணி. அங்கு யாராவது இப்ப மாப்பிள்ளை பகுதியண்டா கொடுக்க வேணுமெண்டா அவர்கள் இருவர் அதிகமா குடும்பமாக அடிக்கிற குறைவு தானே. ஆமா அது வீட்டிற்கு வந்து அழைப்பிதழ் அது ஒரு அன்பான அழைப்பிதழாயும் இருக்கும். அது நான் சொல்ற காலம் நான் இளவையாக இருந்த காலம். மற்றது வரவேற்கும் விதமும் வித்தியாசமாக இருக்கும் வாணி. அந்த வாருங்கள் அதாவது வணக்கம் கூறு வாருங்கள் என்று அந்த நாள்ல கொஞ்சம் அது ஒரு
பெருந்தன்மையான ஒரு அழைப்பிதழா இருக்கும் மாதிரி இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் மணி. அவர்கள் சொன்ன போல முன்னர் காலங்களில் அப்படித்தான் வீடு வீடாக உறவினர்கள் வீடுண்டா ஒரு பெரியவரும் ஒரு சின்னவரும் வந்து வீடுகளுக்கு அழைப்புதலுக்கு கூப்பிடுவார்கள், வந்து சொல்றது அப்படி முறையைத்தான் கடைப்பிடிச்சார்கள். இப்பொழுதெல்லாம் நவீன முறையில் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது. எந்த சொந்த அக்காட பிள்ளைன்ற கல்யாண வீடுக்கு நகைச்சுவையை பாருங்க. நான் இங்கே தானே இருந்து போனேன் கல்யாண வீட்டுக்கு. அப்போ 3 பேர்த்த கல்யாண வீட்டுக்கு எனக்கு மூத்தவற்ற இதுக்கு போக முடியாமல் போயிட்டுது. அதே அடுத்த மாதம் தங்கச்சிக்கு கடைசிக்கு ஆப்ரேஷன் உண்டா போல் அதுக்கு முதல்ல டிக்கெட்டை புக் பண்ணி போட்டேன். அப்போ எனக்கு அவற்ற இதுக்கு ஒரு 15 நாளைக்கு முதலுக்கு அவருக்கு கல்யாண வீடு நடந்துட்டுது. அப்போ ஜெர்மனில் இருக்கிற தங்கச்சி தான் மூவருக்கும் அப்பா அம்மாவுக்கு அவர்கள் தான் போனார்கள். சரியாண்டுட்டு நான் பிறகு போய் 2ஆவதுக்கும் நானும் நிரோஷம் போனாங்க. 3ஆவதுக்கு போகும் பொழுது என்ன நடந்ததுன்னா நானும் மூத்த மருமகளும் வெளியில் அந்த வந்தாக்களை வரவேற்றிருக்க அந்த சந்தன அந்த பன்னீர் தண்ணி தெளிச்சு குங்குமம் அதுகளை கொடுத்து கூப்பிடுறது சந்தனம், அதுக்கு நானும் மூத்த மருமகளும் வெளியில தான் நின்று இருந்தேன். கோழில எல்லா சனம் வர்றவர்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான் இதன்று இருந்தோம். இப்போ கோழில வந்து தாலி காட்டி முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் கொடுக்குறதானே, ஆசீர்வாதம் போடுறதுக்கு எங்களோட அம்மா அக்கா அவைய எல்லாரும் அதில் நான் படத்தில் தான் பிறகு பார்த்தேன், எனக்கு தெரியாது முதல். அப்போ நாங்கள் இல்லை 2 பேரும் அதிலேயே நின்றுட்டோம். சரி எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்ற நேரம் தாண்டா. அப்போ ஆசீர்வாதம் சித்தி நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய போயிடணும் மற்றவர் கேட்டார் கொடுக்க போங்க வந்துட்டு மேடைக்கு போயிட்டு வாங்க படம் எடுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் போட்டிங்கள் ஒன்று போட்டோம். அவன் எல்லாரும் முதலே போட்டுனேமே அப்படி மறந்துட்டாரு. என்னையும் மருமகளையும் மறந்து போட்டோம். நாங்கள் வழியில எனக்கு அது சரியா கடுப்பாக இருக்குது. நான் என்ன நீங்கள் அவ்வளவு பேரும் நின்ற நீங்கள் ஒருவருக்கு கூட குடும்பமா நின்று போட்டோ எடுத்துருப்பாங்க தானே. அப்ப பிறகு கடைசியா குடும்பமா நின்று போட்டோ எடுத்தது அது நெடுகளும். இப்ப கல்யாணம் செய்து 5 வருஷமா போச்சு. ஒரு முறை போயக்களே வேணும் கல்யாண கதை வந்தா சொல்லி சிரிக்கிறேன். என்னவான் இருந்தாலும் 650 ரூபா செலவழிச்சு டிக்கெட் எடுத்து போட்டு வந்தோம். என்ன பிரயோஜனம் இல்ல, என்ன பிடிச்ச வழியில விட்டா நீங்கள் ஆடி சொல்லி சிரிக்கிறது. அப்படி அந்த சில நேரம் தவிர்க்க முடியாமல் மறந்து போறதும் இருக்கிறது. அவர்கள குற்றமும் சொல்ல இல்லாத அவர்கள் எத்தனை சொல்லி பாக்குறது. இவர்கள் சொந்தக்காரர் வந்து சொல்லி இருக்கலாமா நீங்க போங்க இப்படி எல்லாரும் வாழ்த்திடும் சொல்லி இருக்கலாம். அது என்ன வழியா இருந்ததுன்னா எல்லாரும் அவையில் இதுல அவர் மேடையில காலில் விழுந்து விழுந்து அக்காவை அம்மாவை தாயை எல்லாம் கும்பிட்டு சித்திய தாதகப்பனுக்கு 2 விருந்தனுண்டு. அந்த படத்தை பார்த்த பின்னர் தான் எங்கட மகன் கேட்டான், படத்தை கேட்டான். இல்ல அம்மா இல்ல தமையனுக்கு கேட்டார் மூத்தவருக்கு. அண்ணா அம்மம்மாண்ட காலில் அம்மம்மா அவந்த தாயின் காலில் விழுந்திருக்கலாம். ஏன் எல்லாரும் வரிசை அடிக்க எல்லாட்ட காலையும் அண்ணா ஏன் விழுந்த வரான் அண்ணாக்கு என்ன விசாரவா இல்ல அது பிள்ளைதானது சும்மா அம்மா படம் என்ன கேட்கிறேன். அண்ணாக்கு என்ன விசாரவா ஏன் எல்லாட்ட காலையும் விழணும். அவன் அம்மாண்ட காலில் விழலாம், அம்மம்மாண்ட காலில் விடுறா, பெரியம்மாண்ட காலில் விடுறா, சித்தியாக்கண்ட காலில் விடுறா. அம்மம்மா ஒரு தலைமுறை பெரியவ ஒரு அப்பம்மா, மற்றது அம்மா அப்பா விஷயம் இல்ல அது விழுந்திருக்கிறதுக்கு எல்லாத்த காலையும் விழுந்திருக்கிறார் மேடையில. அந்த வீடியோவை பார்த்து போட்டு என்ன கேட்கிறேன் ஏன் அப்படி செய்யணும், என்ன உங்களோட கலாச்சாரத்துக்கு அப்படி எல்லாத்த காலையும். அப்போ எல்லாரும் ஒரே அடியா நிக்கல ஒரே தரமா விழுந்திருக்கலாம் தானே. இங்க அதெல்லாம் இல்லையா நினைக்கிறேன் அம்மா பாடல இல்ல இருக்கு அத அணி அவன் இல்ல இதுக்கு எல்லாருலயும் மட்டும் இல்ல இல்ல. பிறகு நான் சிந்திச்சேன் சொன்னதுல ஒன்று நியாயம். எல்லாரும் வரிசையா நிக்க விட்டுட்டு பொம்பளை மாப்பிள்ளையா விழுந்து இதன்று இருந்தா விஷயம் முடிஞ்சுது. அப்படித்தான் எங்கடையவன் கேட்டவன் ஏன் ஒரேடியா வரிசையா தானே நின்றவ. அப்ப நிக்க விட்டுட்டு அந்நாக்கள் விழலாம் அதுல காலாக்கு விழுந்து கும்பிட்டு இருக்கிறான் தானே. என்ன அவைக்கு ஒருக்கா விழுந்து இவைக்கு ஒருக்கா விழுந்து என்ன செய்கிறான் அப்படி என்று கேட்டு போட்டு விட்டேன். அப்படியும் இருக்குது. சரி இங்கே யார் செய்ய போய் நம்ம இப்படி ஊர் அழைப்பு உமா காண்டி ஊர்ல அழைப்பு அப்படின்னு சொல்லுங்க.
வணக்கம் மாணி, நீங்க வளர்ந்த வணக்கம். காலங்கள்ல ஆமா ஆமா, எங்கெந்த காலத்துல நான் பாக்குறேன் இப்ப ஒரு திருமண நாள் திருமண வைபவத்துக்கு அழைப்பு விடுகிறேன்னு சொன்னா அந்த அந்த எந்த பெண் வீட்டு சம்பந்தப்பட்ட ஆக்கள் சரி, ஆண் வீட்டு சம்பந்தப்பட்ட ஆக்களும் என்றாலும் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண், அது தாயாம் இருக்கலாம், சௌரவமா இருக்கலாம், புருஷன் பஞ்சாதியாம இருக்கலாம், அப்படி ஒரு ஆண் ஒரு பெண், அதோட என்னென்ற ஒரு குழந்தை அப்படி என்று சொல்லி ஒரு ஒற்றைப்பட போகாமல் இரட்டைப்பட 4 பேர் அல்ல 2 பேர் அப்படி ஒரு தட்டில அந்த முதல் கொண்டு போகும்போது வாணி அந்த இனிப்பு பண்டங்களை தான் கொண்டு வரும், அந்த உரைப்பான பண்டங்களை கொண்டு போகக்கூடாது. அப்ப ஏதோ அந்த கொண்டு போற தட்டில பழங்கள் அப்படியான சாமான்கள் இல்ல இனிப்பு சம்பந்தமான பலகாரங்கள் 1-2 ஏதாவது வச்சு அதை கொண்டு வைத்தான் அந்த அந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அவைகள் அதை கொடுத்துட்டு என்ன தங்க இத தட்டு அது அந்த தட்டிலேயே அந்த அந்த காட்டையும் வச்சுதான் கொடுத்து இப்படி எங்க பிள்ளைண்ட திருமணம் 23ஆம் தேதி வச்சிருக்கிறேன் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த கௌரவிச்சுதான் கொடுத்துட்டு வருவார்கள். அதே மாதிரி அந்த போற வீட்டுக்காரரும் இவன் வந்த இவைகளை நல்ல நல்ல மரியாதையோட கௌரவிச்சு நாங்கள் வாரம் என்று சொல்லி பயந்து அப்படி சொல்லிட்டு தான் அவைகளை அனுப்பி விடுவார், அவர்களே கௌரவிச்சு அனுப்புவார். அப்படி அனுப்பின பிறகு அந்த எல்லா அந்த திருமண இது நடக்கும் தானே ஒரு 4-5 நாளைக்கு முன்னுக்கு அந்த ஊர் முழுக்கவே எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அந்த வீட்டுல திருமணம் நடக்கிற வீட்டுல போய் அந்த பெண்கள் எல்லாருமா போய் அந்த திருமணத்துக்கு தேவையான பலகாரங்கள் அந்த தேவையான உதவிகள் எல்லாத்தையும் அந்த ஒரே வீட்டிலேயே செய்வார்கள். செய்துதான் அந்த திருமணத்தை அந்த சிறப்பா என்ன சொல்லுங்க அந்த ஒரு 4-5 நாளைக்கு அந்த நாங்க இளையவர்களா இருக்கும் போது எங்களை அந்த பலகாரங்கள் செய்யறதோ ஒரு 5-6 இல்ல எங்களுக்கு கொண்டாட ஓடி திரிஞ்சு நாங்கள் ஓட அனுபவிப்போம். அப்ப அந்த 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 திருமணம் நடக்கிற வீட்டு அந்த அந்த இடத்துக்கு எல்லா ஊர் ஆக்களும் எல்லா ஊர் எல்லா ஜனங்களும் அங்க போய் நிற்பார்கள். ஏன்னா அப்படி ஒரு களைகட்டும் அந்த 4-5 நாளைக்கு நல்ல சந்தோஷமா களைகட்டும். அப்படித்தான் அங்க நடந்தது. அப்புறம் அதே மாதிரி அந்த திருமணம் முடிஞ்சாண்டு விருந்தோம்பலும் நல்ல மரியாதையோட செய்துதான் விடுவார்கள். அப்படி ஒரு காலம் இனிமேல் வரும்போது நினைச்சே பார்க்க இயலாது, அந்த அளவு நல்ல ஒரு காலம். நினைச்சு பார்க்கலாம் இல்ல. அன்றைக்கு ஒரு காலையில் பார்த்து நான் அவர்கள் வெளியில இருந்தா போனவர்கள் ஜெர்மன்ல கொண்டாட்டில இருந்து. அப்ப அவர்கள் அந்த ஊர்ல அப்ப எப்படி செய்தோமோ அது மாதிரி செய்யணும்னு சொல்லி வீட்டுல பின்னால டென்ட் மாதிரி டென்ட்ன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த படங்கு மாதிரி அடிச்சு செய்யறது அதை அடிச்சு முன்னுக்கெல்லாம் கீழே வீட்டு நிலத்துல வாழல போட்டு சாப்பாடு கொடுத்தார்கள். ஏன்னா தாங்க எங்கள்கிட்ட காசு இல்லையன்ட்டு ஆனால் அதுக்காக நான் பந்தா காட்ட விரும்ப இல்லை. எனக்கு பழைய காலத்துல எங்கள் அம்மா அப்பா திருமணங்களை போய் எப்படி நான் போய் பார்த்தனோ அது மாதிரி செய்யணும்னு சொல்லி தன்னை பிள்ளைகள் செய்தவன். ஒரு இந்த இதுகளும் சேர்க்கவும் இல்லை, அந்த ஊர் முறையிலேயே செய்யப்பட்டு சொன்னார். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி இனி பிள்ளைகள் வெளிநாட்டுலானே அவர்கள் ரிசப்ஷன் செய்யற அது வேற விஷயம். ஆனா அவர் அந்த பழைய முறையிலே செய்திருந்தவர். என்ன சொல்லுங்க வாணி, அங்கத்த காலநிலைக்கு அங்கத்த இதுக்கு அந்த பழைய வாழ்க்கை முறையில செய்யறதுதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்ப என்ன இப்ப வெளிநாட்டுல நாங்க எப்படி செய்யறோமோ அதே மாதிரி அந்த இலங்கையில செய்யும் போது அது எங்களுக்கு பிடிக்குதே இல்லையே. ஏனென்றா என்ன கோல் எடுக்கிறோம், கல்யாண வீடு சம்பந்தப்பட்ட வீட்டிலே ஒன்று நடக்காது, இஞ்சத்த மாதிரி கோல் எடுத்து இன்னொரு இடத்துல போய் செய்வீரம், என்ன செய்து போட்டு அங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவீங்க. அந்த இஞ்சத்தையை விட மோசமா இருக்கும் அங்க ஊர்ல நடக்கிறது. பார்க்க அப்ப எங்களுக்கு அது இதா இருக்குது, அந்த ஒரு கல்யாண வீட்டு அந்த கலையே இல்லாம இருக்குது என்ன. ஆனா அந்த காலத்துல கல்யாண வீடு சொன்னா அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த அயலவர்களுக்கும் சரி நல்ல ஒரு கலை, ஒரு 5-6 நாளைக்கு அந்த சந்தோஷ கொண்டாட்டத்துல இருப்பார்கள். அந்த சந்தோஷம் இப்ப இல்லை, இப்ப அங்கேயும் இல்லை, இங்கே அந்த நிலைமை தானே, அங்கே அப்படியும் இல்லை. அதான் பழைய இப்ப மாறி வருது, பழைய காலத்து ஸ்டைல இங்கேயும் இங்கத்த ஸ்டைல அங்கேயும் இப்ப பூஜைப்படுது, அதான் இப்ப நடக்குது. ஆமா ஆமா அப்படித்தான் வருது. மாலையில இங்க சாப்பாடு கொடுக்குறார்கள், அங்க பேப்பர் பிளேட்டும் பிளேட்ஸ்லயும் மேசையில இருந்து அப்ப இப்ப மாறத்தான் நடக்குது. அங்க அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப விரதகாரங்களுக்கு கூட வாழையில சாப்பிட்ற இல்லை. என்னன்னா காரணம் சொல்லுவாரு, தூசி பட்டது புழு திரிஞ்சது, அதானே இங்க நாங்க காசுக்கு வாங்கி சாப்பிடுறோம், செத்துட்டோம். ஆமா, வாழையில சாப்பிடுறதுக்கு எப்படி நாங்கள் அதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு, அதை நாங்க எவ்வளவு ஆசைப்படுறோம். இங்க வந்தாப்புறம் அதிண்ட அருமை தெரிஞ்சு நாங்கள் அந்த ஆசைப்படுறோம். அங்க உள்ளவர்களுக்கு அந்த அதிண்ட மகத்துவம் தெரியாம இருக்கு. ஞாபகப்படுத்தணும், போனா வாழை மரம் இருக்குது, ஒரு விலையில வெட்டி சாப்பிடலாமே.
அதான் ஒருக்கா நான் ஊருக்கு போற இடத்துல என்ன கேட்டுச்சுன்னா என்ன சாப்பாடு விருப்பப்பட்டு கேட்டுச்சு. அப்ப நூடுல் போடட்டா அது என்ன இங்க மரக்கறியில் கேட்டா உதொண்டுமே எனக்கு வேண்டாம். எனக்கு அங்க உள்ள அந்த குப்பையில முளைக்கிற தூதுவலையில முருங்கையில என்ன பொன்னாங்கானியில அப்படியான இதுகளை தான் அங்க இதுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிதான் நாங்க விரும்பிட்டோம். ஆனா அவையில் வர ஏதோ இந்த முந்தியெல்லாம் முருங்கை ஏரியாண்டா அங்க அம்மாட்ட நான் பேசுறோம், இது எப்ப பார்த்தாலும் முருங்கை இலையோண்டு. இப்பதான் அந்த முருங்கையிலேயே நாங்க இங்க காசு கொடுத்து வேண்டிக்கலாம் அதுங்க தெரியுது என்ன. இப்ப நான் தெரியுது. ஆமா ஊருக்கு போனா நான் அந்த இப்படியான இலக்குள்ளதான் தேடி திரிஞ்சு வாங்குறேன். ஆனா அவர்கள் கேட்பார்கள் ஏன் இதை வந்து சாப்பிடுறீங்க இங்க அங்க வந்து இந்த இதுகள் எல்லாத்தையும் சாப்பிடுறீங்களே. இது எங்களுக்கு கிடைக்காது, அங்க இப்படி வார நேரங்களா எங்களுக்கு கிடைக்கும். அதனால இதான் எனக்கு விருப்பம் என்று சொல்லுவேன். என்ன இப்ப நாமளும் இந்த காலங்கள்ல அங்க ஒரு திருமணம் என்று சொன்னா உண்மையில எங்களோட ஊர்ல அப்ப காரெல்லாம் சரியான இல்லைன்னு சொல்லலாம். ஊர்லயும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இல்லையும் இல்லை. சைக்கிள்ல வருவார்கள், இல்லாட்டி நடந்து வருவார்கள். அப்ப நீங்க சொல்ற போல கணவன் மனைவி அல்லது 1-2 பேர் தான் வருவார்கள், தனி ஒரு ஆள் வர மாட்டேன். நீங்க சொன்ன அந்த தட்டு வந்து நாங்க வட்டான்னு சொல்றது. தட்டு அங்க வட்டா அப்படி கொஞ்சம் இதா இருக்கும், ஸ்டாண்ட் மாதிரி, அதுல இப்படி வட்டமா இருக்கும். சரியா? அப்ப இப்பவும் சொல்லுவாரு, நான் வட்டா வச்சு அழைச்சதான் பருவி உண்டு பேச்சு தமிழ்ல இப்பவும் இருக்குது. 2 கல்யாணத்துக்கு வர இல்லைன்னு நான் வட்டா வச்சு அழைக்கல, நீ வர இல்லையோண்டு. அப்ப அந்த வட்டாவில் தான் வாழைப்பழம் இப்ப என்ன ஆப்பிள் ஆரஞ்சு நம்ம இப்ப என்ன இருந்ததா ஆரஞ்சு இருந்திருக்கு அப்படி இப்படி வந்து. அப்ப அந்த மாம்பழம் அந்த பழங்களை வச்சு அந்த வெத்தில அந்த இந்த மங்களகரமான சாமான் இருக்கு தானே, அதுகளை வச்சுட்டு அதுல காட்டை வச்சுட்டு விபூதி இது சந்தனமெல்லாம் வச்சுட்டு இந்த உட்டிய முறையில் 2 பேரையும் கூப்பிட்டு கணவன் மனைவியோ அதை வாரவர்கள் அக்கா தங்கச்சோ அப்படி 2 பேர் வடிவாக கொடுத்து அந்த அழைப்பை செய்வார்கள் சொந்தங்களுக்கு. மற்றவர்களுக்கு சொன்னால் அதையும் ஒரு மரியாதை ஒரு பேக்கில் போட்டு வடியாக போவார்கள். சொந்தங்கள் அழைப்பு உறவுகள் அன்னைக்குல அப்படி அந்த வட்டா முறை இருந்தது. அப்போ அந்த பேச்சு வழக்கில் இப்போ சொன்னேன், இவர் வேற இல்லை, அவர் வட்டா வலிச்சு அழைக்கலன்ட்டு வரல போல சண்டை வந்தால் இவர் கற்று வர்றது. அவர் சொல்ல வட்டா வச்சு நீ அழைச்சிடுவோம் பண்ணல, நீ ஒரு வார்த்தை சொன்னியா அட்டா அவருக்கு பருது நடக்கும், வேலை சண்டையெல்லாம் நடக்கும். 2 பேரை சொல்லப்பட்டு அவருக்கு சொல்லா போயிடுவாருண்டு. அப்போ அப்படி எல்லாம் தான் அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரியும் அதுக்குரிய மாதிரி அதை கொடுத்தார்கள். வந்து உங்களோட மனதார மணமக்களை வாழ்த்திட்டு போங்கண்டு. ஆனால் இன்னும் ஒன்று என்னென்னா எங்களோட ஊர்களில் திருமணம் பண்ணால் ஆடுதான் அடி ஆடாடிதான். இப்போ கோயில்களில் நடக்கிறது குறைவு, அங்கே முதல் வீட்டெல்லாம் நடக்கிறது. அதான் நான் அன்றைக்கு ஒருவர் சொன்னா யார் ஒருவர் சொன்னவர் இந்த வீட்டெல்லாம் உண்மையிலேயே இந்த ஐயரியரெல்லாம் கூப்பிட்டது இல்லை. அவர்களா பெரியவர் இருப்பார்கள், இவர்களோட தாலின்றதை விட உண்மையிலேயே அந்த மஞ்சள் கயிறு தான் கூட. அப்போ அதில் மஞ்சள் துண்டை வச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மஞ்சள் சாப்பாடு தான் கொடுக்குறது. அவர்களும் வாழ்ந்தார்கள், சாப்பிட்டவர்களும் பாடு கொண்டா இருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு அவர்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நான் செய்ய போகிறேன்னா ஒவ்வொரு நாளும் செய்ய போகிறேன்னா இந்த தரம் எனக்கு ஒரு பிள்ளையாண்டு தான் கல்யாணம் பண்ணால் அது ஒரு தரம் தான். அப்போ ஊரவன் சந்தோஷப்படணும், அவரை மகிழ்விக்கிறதுக்கான்னு சொல்லி இன்றைக்கும் சாமத்தியத்துக்கு மச்ச சாப்பாடு தான் எங்கள் இடம். முள்ளுதுக்கும் மச்சம்தான். இப்போ இவன் இறந்த வீட்டுக்கு கூட நான் மச்ச சாப்பாடு கொண்டு போகிறது. அப்போ அப்படியே அந்த முறை இப்பவும் இருக்குது. அது அன்றைக்கு இப்போ அண்மையில் ஒரு கல்யாணம் நடந்ததாம். காருக்குள்ளே 3 சகோதரங்களும் போயிருந்தார்களாம். இன்னொரு சகோதரத்துக்கு கொடுக்க போயிடும், அண்ணா தம்பி முறைன்னு பெரியம்மா சின்னம்மா முறையண்டு. பார்த்தா அந்த தம்பிக்காரன் வந்து இறங்கி இளையவர் அவர் வந்து இறங்கி இந்த அண்ணாட வீட்டுக்கு மனைவியும் காட்டு கொடுத்துட்டு போனாராம். நாங்கள்ட நீ இதுக்கு போன நீண்டு என்ன செய்கிறது தான் அந்த அம்மா அப்பாவும் வர இல்லையா. சரியா? திருமணம் ஒரு பிள்ளைங்க நடக்குது, அம்மா அப்பாவும் வர இல்லை, வந்த சகோதரிகளும் கீழறங்களில் காரில் இருக்கணுமா. அந்த சகோதரன் வந்து இந்த இவருக்கு கொடுத்துட்டு போகிறாராம். ஆஞ்சனி இதுக்கு நீ போகணும் மட்டும் இருந்துருக்கடா, ஏன் போல நீண்டு என்ன செய்கிறது ஊருக்குள்ளான்னு இருந்தேன். இல்லை அப்படியா நாங்களும் நாங்கள் இக்னோர் பண்ணணும், தராதவர்கிட்ட நாங்கள் ஏன் போகணும். ஆமாம் அது சரி நீங்கள் சொல்வது. நாங்கள் இருந்துருவோனுங்க அம்மான்ட்டு வந்தாவா போனா போன்ட்டு சொல்கிறாங்கள்ட்ட நாங்கள் போய்க்கொண்டு ஒரு நாள் வேணும் ஒரு ஃபங்க்ஷன்ட்டா. ஆமாம் அதுக்கு படுற டென்ஷன், அவன் செய்கிறவன் டென்ஷன் இல்லாமல் இருப்பான்.
அப்படித்தான் இவர் சொல்லுவார் கணவர் என்ன கல்யாண வீடு செய்த ஆட்களுக்கு இவ்வளவு காசு வலிச்சிருக்காதா எங்களுக்கு இங்க நாங்க போற எங்களுக்கு உடுப்புக்கு செலவழிச்ச காசு அதை விடவே இல்லையா பூ வாங்குறது காய் வாங்குறது பட்டையெல்லாம் இருந்தா அது குடியோ உடுப்புகளோ அதை இதை வாங்குறது அவ்வளவு இதெல்லாம் போகும். ஆமா நான் ஒரு கல்யாண வீடு நாங்க அதை செய்யறதுக்கு நாங்கள் போறதுக்கு எங்களுக்கு வேறு 1000 ரூபாய் கிட்ட சாமான். அப்படித்தான் அப்படித்தான் போகும். ரோட்ல நிக்கிற நேரம் பெட்ரோல் அடிக்கிறது இனி அங்க போயிருந்து இதுன்றது பெட்ரோல் பிறகு மொய்க்கு கொடுக்கறதுக்கு மொய்க்கு கொண்டு போற உடுப்பு போடுற உடுப்பு வாணி. இப்ப ஒரு சாதாரணமா இப்ப ஜெர்மனிக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு போனா இப்ப அண்மைக்கு முதல்ல ஒரு கல்யாணம் போனது 150 யூரோவுக்கு பெட்ரோல் மட்டும் அடிச்சது. யோசிச்சு பாருங்க, 150 யூரோக்கு பெட்ரோல் அடிச்சது. பிறகு அதுவும் அந்த இடத்துல இல்லாமல் என்ன ஒரு இடத்துலதான் அந்த கல்யாணம் நடந்து பிறகு வரையக்குள்ள சில ஊர்ல பெட்ரோல் காணாமல் இருந்தாலும் பிறகு 50 ரூபாய்க்கு அடியும் கொண்டு பிறகு திரும்பி 50 அடிச்சு. அப்ப அந்த போற குடுக்குற இதுகள் யோசிச்சு பாருங்க, அது படுகொடுமையாக போச்சு. இப்போ எல்லாம் இதுவும் இப்போ அந்த விழா இந்த விழா இந்த விழாண்டு திருமணங்களே போகுது, ஒரு 10 நாளுக்கு மேலே போகுது. சரியா, புகுத்தி நடக்குது விஷயங்கள். கனாப்பாட்டியும் தனியாக கூப்பிடுவா, திரும்ப இந்த மாதிரி இப்படி இப்படி இப்படியோண்டா அது பிள்ளையார். ஓகே, அது அவர்களோட சந்தோஷம், தாங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு செய்வினம். மற்ற விஷயம் இருக்குத்தானே, அது 2 ஷூட்டிங்கள் நடக்குது. முதல்ல உங்களோட வீட்டை சொந்தங்களை கூப்பிட்டு தனியாக பார்க்குறீங்க. பிறகு மற்ற காசு கொடுத்து செய்கிறவருக்கு அவர் சொல்லுவார், இந்த கலர் இந்த கலர் இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அது வரும். அது 2ஆக போயிட்டுது. இப்போ எல்லாம் 2 போடுவோம். பார்த்தாம இந்த கமராக்காரன் அநியாயம் பெரிய அநியாயம். அவர் சொன்னதான் நீங்க காலில் விழுவணும். அவர் சொன்னதான் கெஸ் பண்ணணும். அம்மா அப்பா இப்படி நீல் அப்படி நீல் இப்படி நீல் அப்படி நீல் இப்படி நீல் அப்படின்னு அது. ஆனா வருங்காலத்துல அவங்களுக்குலாம் வேலை இல்லாம தான் போயிருமென்னு நினைக்கிறேன். ஏனண்டா எல்லாம் சும்மா இப்ப எல்லாரும் டீச்சர் வந்த மாதிரி ரோவோவில எல்லாம் வந்து இல்ல இப்ப எல்லாரும் போன்ல எடுத்துருங்கள். என்ன எடுக்கிறது, நான் பண்ணிக்கிறத கொஞ்சம் எடுக்கிறியோன்ற அதை பார்க்குறேன். அப்போ கல்யாணத்தில் நிற்கிறேன். எனக்கு இப்போ யார் கல்யாணம் கட்டின பிள்ளைகளுக்கு இப்போ அதை பற்றி அக்கறை இல்லையா, வீடியோ வந்தானே வராட்டான மாதிரி. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல எங்களை தங்கச்சியின் பேத்திக்கு நடந்தது. ஒருவருக்கும் பெருசாக சொல்லி இல்லை. அவையண்ட சகோதரமும் தாதப்பனும் அப்பா அம்மா மட்டும்தான். மகன் மற்ற சிறியதப்பன் மேலே டெலிஃபோன்லேயே 2 படம் எடுத்தாங்க. சரி, அது வெளிக்கிடவும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி போட்டுதான் அந்த மேக்கப் பண்ற உண்டும். அதுவும் நிக்குது முழுப்பாவாடையோட. 2000-3000 எல்லாம் செலவழிச்சு பூசி இருக்கிற பிள்ளை இந்த முகத்தையும் கெடுத்து அது அடுத்த ஒரு சோதனையான விஷயம் அந்த மேக்கப் பண்றது. சரி, அப்ப இதுக்கு ஒரு நல்ல முடிவு என்ன சொல்லுங்க. அப்ப கடைசியான ஒரு வாட்ஸ்அப்பில் தானே வருது வாணி. இப்போ வாட்ஸ்அப்பில் எங்கட காசை வாட்ஸ்அப்பில் படத்தை அடிச்சு போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி விடுங்க, அனுப்பி விடுவோம். முடிஞ்சுது. அப்படித்தான் செய்யணும். அதில் அனுப்பி போட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இந்த இருக்கு நான் கிளம்பி போட்டுருக்குறேன். இதை கிட்ட முடிஞ்சு விஷயம் முடிஞ்சு. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். சரி, அவரெல்லாம் செய்வாரெல்லாம் இதில் போடுவாங்களா, நாங்கள் வந்து கொண்டிருக்கணும். நன்றி. அழைப்புகளும் கொண்டாட்டங்களும் திண்டாட்டங்களும் வேறு யாரும் நேவசி சொல்லுவாங்க. அப்போ இதை கூப்பிட்டு நீங்கள் வரையில்லை. இங்கே வாணி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஸ்லோனில் போல இங்கே ஒரு கல்யாணம் நடந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கட அவங்க தாய் தகப்பன்னு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நலமாக பழகிறாட்டதான். மகளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பரிசில் இருந்து. அப்போ கோயிலுக்குள்ளே கல்யாண பூசைக்கு போயாச்சு. போனால் அவங்க இந்து முறை, இந்த ஆட்கள் நாங்கள் கிறிஸ்டியன். அப்போ கோயிலில் கல்யாணம் முடிக்கிறாங்க. எங்களோட கோயிலே கல்யாணம் தாலி கட்டுறது. எங்களோட கோயிலில் காய் கட்டி குடிச்சு பார்த்தா ஒட்டே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம் கோயிலுக்குள்ள. அந்த கோயிலில் புனிதமே கட்டுறது. சேர்ச்சுக்குள்ளையா? சேர்ச்சுக்குள்ள அந்த ஒட்டே சத்தமும் ஒட்டே அந்த தாலி கட்டுறதுல ஒட்டே இதாக போட ஆட்ட பாட்டம்னு அவங்க செய்யறாங்க. இது என்னடா ஒரு எங்களை புனிதமான ஒரு சடங்கு நடக்குது. தாலி கட்டுறதுலாம் புனிதமான சடங்கு ஆலயங்களுக்குள்ள. இப்போ அவங்க வச்சு வெளியில வந்தா கோயிலுக்குள்ள ஆடி ஆடி மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் வெளியில வராங்க. சரியா பாருங்க. வந்து அதுக்கு பிறகு வெளியிலையும் வந்து நின்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அவங்க பரிசுலேருந்து வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் மகளங்கள் தாளங்கள் அது எல்லாம் கொண்டு வந்து ஆடி 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 ஆடி
நாங்க பக்கத்துலயும் போகலாம் போச்சுது. பிறகு பின்னேரம் தான் இதுக்கு போனது நீங்க வாழ்த்துறதுக்கு. நாங்க வாழ்த்துறதுக்குலாம் நாங்க பார்க்கவே இல்லை. மாப்பிள்ளைய முன்னே உண்டாந்து பார்க்கல. மாப்பிள்ளை ஒரு நிற்கிறாரு, பொம்பளை ஒரு நாங்க பொம்பளைய மட்டும் நாங்க விஷ் பண்ணி போட்டு பிறகு பின்னேரம் ஹோலுக்கு போனோம். ஹோலுக்கு போனாலும் அதே தான். நாங்க இப்போ 7 மணிக்கு நாங்க போனோம். ஆனா அங்க வராங்க மாப்பிள்ளையும் பொம்பளையும் 9 மணிக்கு வராங்க வாணி. அவ்வளவு நேரம் அந்த நேரத்தை மினக்கடுத்தி அப்பங்கட ஆட்டம் மாப்பிள்ளையும் பொம்பளையும். அதுக்கு முதல் தாய் தகப்பன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் ஆடி 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 கோளுக்குள்ள வராங்க. மாப்பிள்ளையும் பொம்பளையும் வராங்க, தாய் தகப்பன் வராங்க. அப்படி ஆடி 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 வந்த சரங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு நாள் இல்லை. அத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன மாதிரி அதுகள் நல்ல அருமையான சனங்கள், நல்ல சாப்பாடு விஷயம் கவனிக்கிறது நல்ல அருமையானாக்கள். அந்த கல்யாணத்துல அவங்க மூட்டு பட்டம் கட்டிட்டாங்க. சரியா? அவங்களுக்கும் ஒரு மாதிரி போயிட்டுது அந்த தாய் தகப்பன், இந்த பொம்பளையோட தாய் தகப்பனுக்கும். அப்ப அந்த சாப்பாடெல்லாம் அவங்க வேற ஆட்களுடைய கொடுத்துட்டாங்க செய்யறதுக்கு. அவங்க பரிமாற எல்லாம் சரியான மோசம். எல்லாம் காத்திருந்து அப்பெல்லாம் வெளியில வச்சுட்டாங்க. அப்ப எல்லாரும் போய் எடுத்துட்டு அங்க சாப்பிடணும். அப்படி ஒரு நிலைமையை வந்துட்டுது. அப்படி சரியான மோசமான அந்த பண்பாடு அப்படி வந்துட்டு கடைசியா நாங்க பிறகு மாப்பிள்ளை விஷ் பண்ணவே இல்லை. அப்ப அந்த ஆட்டம் அப்ப முடியவும் இல்லை. அப்ப 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. ஐயோ 2 மணி ஆச்சு. அப்ப நாங்க போய் இந்த தாய்ந்த மனுஷன் எங்களுக்கு இதுக்கு எழுதல, நாங்க போறோம் சார். ஐயோ கொஞ்சம் இருங்க இப்ப மாப்பிள்ளை ஒருமிக்க மேடையில ஏத்துவோம், கொஞ்சம் இருங்க, நாங்க இருக்க இயலாது. இனி இவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சுதான் வருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கலான்னு சொல்லி போட்டு போனா மாப்பிள்ளையும் பொம்பளையும் கூப்பிட்டா மாப்பிள்ளை இஞ்சாலும் போயிட்டாரு, பொம்பளை தான் வாரா. பொம்பளை கையில நாங்க கிஃப்டை கொடுத்து போட்டு அப்ப மாப்பிள்ளை ஒண்ணு சொல்றாங்க, ஐயா ஆண்டி கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் எங்களை ஆட்டமெல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க தம்பி, இல்லை ஆட்டமெல்லாம் பார்த்துட்டோம், நாங்க போயிட்டு வரோம் நன்றி வணக்கம்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு மோசமான நிலைமையான கல்யாணம் அது அப்படியெல்லாம் நடக்குது. இந்த பிள்ளைங்கள் எல்லாம் இழந்த மாதிரி அப்படி ஒன்றில் ஒரு கல்யாணங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போனா ஒரு மொழி யாரோட அடக்க கொடுக்குமா இருக்கணும். கோயில்ல பூசைனா அந்த அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மற்ற இந்த ஹோல்ல வந்தாலும் அந்த ஆடம்பரமா அந்த சும்மா சேல்ஸ் செக்ஷன் வைக்கிறாங்க பாடி சில இடங்களில. அது முதல் போராக்களுக்கு தான் அவ்வளவு, பின்னுக்கு போராக்களுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம ஆக்கள் தெரியும் தானே. இல்லை இங்கே நீங்க சொல்ற மாதிரி தான் நான் தந்தது. அப்போ நான் ஊருக்கு எனக்கு இன்னொரு விழாக்கு போயிருந்த நேரம் இங்கே எங்கள் சொந்தக்காரர்கள் போயிருந்தார்கள். அதுக்கு போக வேணும்ன்றதுக்காக சொந்தங்களில் தெரிஞ்ச ஒருவருக்கு. அப்போ இதே தான் சொன்னார்கள். என்னென்னா வேறு ஒரு நாட்டில் கல்யாணம் முடிஞ்சுது, இங்கே ரிசப்ஷன் வச்சுருக்கிறாரு போல். அப்போ போனாலாம் அங்கே 2 பேரண்ட்ஸும் அவர் அம்மா அப்பாவும் இவர் அம்மா அப்பாலாம் ஆட்டத்தோடையே வரையணுமா வந்துட்டு அப்படியே தொடருதான். இங்கே வந்தாக்களுக்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா இருந்தீங்களா வாங்கன்னு சொல்லி கூட 2 பக்கத்துலேயும் அந்த இது இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரெல்லாம் என்னதுக்கு நாக்கில் கூப்பிடுறாரு, தங்கட ஆட்டத்தை ஆடுறாண்டா ஆடி போட்டுருக்கலாம் தானே. அப்போ ஆக்களை கூப்பிட்டா அதுக்கு ஏதோ சரி பிள்ளையெல்லாம் விடுங்கோ, அந்த அம்மா அப்பா அவங்கள சேர்ந்து ஆட்டமா நின்று இப்ப அப்படித்தான் நடக்குது. தாயின் தகப்பன் ஆடிக்கணும் வராங்க, சகோதரங்கள் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஆடிக்கணும் வந்து அது அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் இருத்தி வச்சுட்டு ஒரே ஆட்டமும் பாட்டமுமா தான் நடக்குது. அது என்ன கல்ச்சரோ கலாச்சாரமோ தெரியல. இப்படி திருமணம் சொல்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதுல பெரியவர்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். என்ன அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஆசீர்வாதம் இல்லாம ஆட்டமும் பாட்டம்னா அந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லாதவங்களா. நாங்க அந்த 2 மாப்பிள்ளையும் பொம்பளையும் ஒரு பிக்க வச்சு ரிசப்ஷனுக்கு ஆடுறதுல தப்பில்லை. அது மாப்பிள்ளை பொம்பளை அம்மாக்கள் ஆடிப்பட்டு வருவீனம் வந்துட்டு இருக்கிறாக்களை கவனிச்சு கொண்டு தெரியவீனம் சொந்தங்களும் அம்மா அப்பாக்களும். இது வந்து எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து கும்மி அடிச்சா அப்போ வாயே நாக்கில் கூப்பிடுறீங்க. கல்யாண நேரத்துல கல்யாணம் அந்த நேரத்துல கும்மி அடிச்சா ஒன்றே செய்ய முடியாது. அதான் சொல்றேன், அந்த பெரியவர்கள் யாருமே போய் அந்த பிள்ளையையும் மாப்பிள்ளையும் ஆசிரியர் இருக்கையில வாழி. அப்ப ஒரு கவலை. பிறகு அந்த தாய் இந்த சரியா கவலைப்பட்டாங்க. ஐயோ நாங்க என்ன செய்யறது, அந்த அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எங்களால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சுது. எல்லாரும் பெரியவரோட ஆசிரியமே அந்த பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்குமே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஒருத்தர் கவலைப்பட்டாங்க அந்த நேரம் சின்ன பிள்ளைகளாமா அவங்க. அதுதான் எல்லாரும் கவலையோட தான் திரும்பி வந்தாங்க. போனா இங்க இருந்து எல்லாரும் போயிருந்தோம், இந்த முடிச்சுல இருந்து எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம். எல்லாம் நல்லா பழகிற பிள்ளார போயிருந்தோம். ஆனா நாங்க 2 பேரையும் ஒருக்க வச்சு நாங்க ஆசீர்வாதம் போடல. நாங்க கவலை அப்புறம் சொன்னா அவங்க அந்த கலாச்சாரத்துக்கு இவங்க அடிபணிச்சிட்டாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? அதை விட அந்த சாரி அந்த பெண்ணுக்கு சாமத்தியவளன்னு சாரி அதுல கல்யாணம் சாரி மாத்திர நேரம் முழுக்க அவங்க தாய் அங்க ஆக்களை வரவேற்கிறீங்க, அவங்க அந்த கதைக்கிட்ட மாரி தானும் மாத்தி கொண்டே அப்படித்தான் பழக்கம் முடியாது. குடும்ப கூத்த பார்க்க நாங்க போய் குஞ்சு கொண்டிருக்கிறது
அதான் நடக்கிறது, அதான் வீட்டில் நடக்கும். விரும்பின அந்த கூத்தை போய் நீங்கள் பாருங்க இன்னும் ஆளை விடுங்கன்னு சொல்லி இப்போ நானும் போகிறது சரியான குறைச்சிட்டு. என்னடா ஆக்கள் நடந்தது கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பாடு முடிஞ்சு போற நேரத்துல விருப்பமான ஆக்கள் இருப்பினா விருப்பமில்ல ஆக்கள் போவினா ஆனா அதுக்கு கடைசி தான் எல்லாரும் நான் முடிவு சாப்பிடும். அது பிள்ளைக்கு மாத்துறது வேற விஷயம். தாங்கள் ஜீவனத்தோட வந்து முழு பேரோடு மாத்துறாங்க, 2-3 உடுப்போடு மாத்துறாங்க வாணி. இப்ப அது அவனும் கொட்டா விட்டு கொண்டிருப்பான் பசியில் கொஞ்சம் பொறுங்கோ ஒன்று சில பர்த்டே இல்லை சரியா பிள்ளை படுத்துருக்கும். அது அம்மா அப்பாட ஃபர்ஸ்ட் பர்த்டேண்டா அம்மா அப்பாட அனிவர்சரி தானே. அது பிள்ளைய கண்ணை முடிச்சு பிள்ளை வைக்கப்பட்ட போதா அது கியூவில் நிற்போம் வாழ்த்து போட்டு போய் சாப்பிடுவோம் ஐயாண்டு கொட்டாயை விட்டு கொண்டுட்டான் இப்படி நின்று கொஞ்சம் பொறுங்கோ உடம்பு மாற்ற போகுது அந்த ஒரு வயது பிள்ளையும் அம்மா அப்பாவுமா. அப்போ இங்கே நிற்கும் நீங்கள் சாப்பிடவும் இல்லை வாழ்த்தவும் இல்லை. இதில் இரண்டு திரும்ப நான் போனால் இடங்கு திரும்ப நான் பின்னால் போயிடுவேன். இடம் பிடிக்கும் படுத்துகிற கொடுமையாக இருந்த சாணம் மற்றவனை பற்றி நினைக்கிறதே இல்லை. அந்த நேரத்தையும் இதையும் தங்கட இந்த மேட அலங்காரமும் ஒவ்வொரு ஒரு கல்யாண மாப்பிள்ளை மூலமே வரவேற்கிறதுக்கு ஒரு மேடை அலங்காரம் சரியா. பிறகு இன்னொரு மேடை கேக் வெட்டுறதுக்கு இன்னொரு அலங்காரம், அதுக்கு மணித்தியால கணக்கில் போகணும். அப்போ இங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வாங்க போய் அந்த வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேக் வெட்டுறது அந்த கேக் வெட்டுறதுக்கு பர்த்டேக்கு சொல்றேன், பர்த்டே சாமத்தியம் அதுகளுக்கு கேக் வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு அலங்காரம் அப்படி உடுப்புகள் மாத்தி அதுக்கு ஒரு அலங்காரம் வச்சு அதுக்கு இனி அது என்னத்தை சொல்றீங்க எல்லாம் மோசமா போய் தலைகளா போயிட்டு எதுக்குள்ள என்னத்தை போடுறன்னு தெரியாம நடக்குது விஷயங்கள். நாம உடுத்திக்கணும் சாரியோட அந்த காய இழுத்து போட்டு அது சில அப்ப சாரி கட்டிக்கணும்னா அது வழி இப்படி அப்படி வந்து அந்த கொஞ்ச நேரம் இருக்கவே இல்லாது சாரியோட. அது அப்படி அது இப்படி ஸ்டேஜ்ல ஏறி போய் அது ஆக்களுக்குள்ள காத்து கொண்டு இருந்து ஸ்டேஜ்ல இருக்குன்னா எல்லாம் அடிப்பட்டு நான் நீ முந்திக்கிட்டு போய் அந்த கிஃப்ட் கொடுக்குற நேரத்துல அது வேற பிரச்சனை. கியூல சாப்பிட உடனே கியூல போய் நின்றுவாங்க எல்லாரும் வரிசை கணக்கு அப்படி எல்லாம் கேவலமான ஒரு விஷயம். என்ன அதெல்லாம் அதெல்லாம் இங்கே பாருங்க பிரெஞ்சுக்காரெல்லாம் அப்படி இல்லை வாணி. அவர்கள் என்னடா 50 பேரை கூப்பிடுவார்கள், இந்த 50 பேரை கூப்பிடுவார்கள், அதுல 3 மாற்றுவார்கள் வந்துட்டு ஒரு ஹோல் எடுத்து அதை செய்யப்பட்டு விடுவார்களா. வேலையெல்லாம் இருப்பே தேவையில்லை. அவங்களே ஒவ்வொரு ஆக்கள் மெசேஜ் வந்து அவங்க எல்லாம் விஷ் பண்ணி போட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் வேறையா கொடுக்குற வைக்கிறதுக்குலாம் இருக்கும் அதை வச்சு போட்டு அவங்க வந்து ஒவ்வொரு மேசையிலையும் வந்து வருவாரு வந்து விஷ் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்கள ஆசீர்வதிக்கலாம். அப்படி எவ்வளவு சிறப்பா செய்யறாங்க. ஆனா நம்ம நாட்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் மாத்தி அடிச்சு எல்லாம் தலைவிழா என்ன செய்யறோம் தெரியாம நடக்குது விஷயங்கள். ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி சாந்தினி அவரை நிறைவு கொண்டு வருவோம். வணக்கம். தர்ஜினி அவர் வரும் வரைக்கும் முதல் வணிக கதையோட கதையா நான் இப்பவே எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய 50வது பர்த்டேக்கு இப்பவே சொன்னா தானே அழைப்புதலை கொடுக்க ஆரம்பிச்சு விட்டேன். அதுக்கு நீங்க முதல்ல 1000 பேர் உள்ள கோல பாருங்க. முதல்ல ஒன்னும் செய்யலோ அதன் ஒவ்வொரு நாடா போய் இப்பவே கொடுத்துட்டா 2031ஆம் ஆண்டு வரை இருக்கும் என்னுடைய 50வது பிறந்த நாளுக்கு கொடுத்து முடித்துடுவேன். இல்ல இப்ப வாட்ஸ்அப் இருக்கு அனுப்பப்பட்டிருக்க விஷயம் முடியும். ஏன் காட்டடிச்சு வேஸ்ட் பண்ண போறீங்க? அது உங்களுக்கு டைமே இருக்கு அது கொண்டு கொடுக்கறதுக்கு. அதான் இப்பவே ஆரம்பித்தேன்டா ஒரு நாடா வேற விரும்புற நான் உறவுகள் இருக்கணும் தானே. அப்ப அவைகளுக்கு வீட்டை போய் கொடுக்கறதா இப்பவே 2024 தொடங்கி இருக்கிறேன். 31ஆம் ஆண்டு நன்றி நன்றி. வணக்கம் சாந்தினி வருவாங்க. வணக்கம் வணிகா. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எங்களோட இடங்களையும் வணிகா எல்லா இடங்களையும் செய்யற மாதிரி தான். ஆனா அந்த ஆணும் பெண்ணும் போனாத்தான் அந்த மற்ற சொல்ல போன இடத்துல இருந்து ஆணும் பெண்ணும் பெரியவினம். ஒரு ஆண் மட்டும் போனால் வணிகா ஆண் மட்டும்தான் வீட்டை வந்து பொண்ணாத்த இதுக்கு வருது. அதுக்காண்டித்தான் இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போக வேணும் சொல்ல போய்க்கிறது எங்களோட ஊர் முறையாக இருந்தது. ஓம் 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 இல்ல ஆண் 2 ஆண்கள் போனால் ஆண் மட்டும் தான் பெரியவினம் வணிகா, பெண் வேற ஆகிடும். அப்படி பெண்ணுக்கு பெண் போக ஆமா ஆணும் பெண்ணுக்கு ஆண்கள் போனா ஆண்கள் மட்டும்தான். ஆமா 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 அந்த பெண் பிள்ளைய கொண்டு போறதுக்கு ஒரு ஆண் சொல்ல போய் பெண் பிள்ளைய கொண்டு போறதுக்கு காரணம் பெண்களுக்கும் சொல்லி இருக்கிற ஒரு அடையாளமா தான் அந்த பெண் பிள்ளையும் போவேன். சொல்ற மாதிரிதான். ஆமா 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 ஆரம்ப காலங்கள்ல அந்த இதுகள் வெத்தில பாக்கள் கொண்டு வச்சு சொல்ற முறை இருந்தது. உங்களோட ஊர் வழக்கத்துல இல்லையா அந்த வட்டான்ற? இல்ல 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 இல்ல
எங்கட இடத்துல அப்படி சொல்றீங்க வணிக. நான் அறியல அப்படி சொல்றத இருந்திருக்குமோ தெரியாது, நான் அறியல வணிக. தேடி பாருங்க நீங்க வட்டாண்டு தட்டு போட்டீங்கன்னா. தட்டு என்றுதான் சொல்லுவேன். தட்டு மாத்திரம் வேற கருத்திலையும் இருக்குது. அந்த இல்ல அது தட்டு மாத்துறது மாப்பிள்ளை வட்டா வீடு வட்டா வச்சு அழைக்கிறதுன்றதுதான் அது சொல்றது. அது வந்து இப்படி உங்களுக்கு கொஞ்சம் இந்த இப்படி இப்படி நீளமா வந்துட்டு இதுல ஒரு பெரிய தட்டு, இது ஸ்டாண்டுக்கு இல்ல. நாங்க அதை சொல்றது தட்டம். நாங்க தட்டம் இல்ல தட்டம்ன்றது ஒன்றுமே இல்லாம ஸ்டாண்ட் இல்லாம இல்ல, சும்மா இருக்கிறோம் தட்டம். அது அதை சொல்ல இல்ல, அது தாம்பூல தட்டம் அது இல்ல. இது வந்து வட்டான்றது ஸ்டாண்ட் மாதிரி இருந்து இப்படி கொஞ்சம் நீளம், அது குத்து விளக்கு மாதிரி இப்படி ரவுண்டா இருக்கும். அப்ப அதுல எங்க இடத்துல அப்படி கேள்விப்படையில வணிக, நான் கேள்விப்படையில. எங்களோட ஊர்ல பழைய காலத்துல 7 கட்டளகாரர் இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள 7 கட்டளகாரர். அவங்கள எங்க வீட்டுல விசேஷம் கல்யாணம் பண்ணா அந்த 7 பேர் வீட்டுக்கும் தாயின் தகப்பனும் அந்த தட்டத்துல வெத்தில வாக்கு தட்டம் வச்சு கொண்டு வந்தா அவங்கள வச்சு அவங்கள அழைக்கிறது. அழைக்காட்டி அவங்க வர மாட்டாங்க. இல்ல அது அப்ப இருந்தது அந்த அந்த ஒரு அது ஒரு முறை. அதுக்குள்ள பால் பழங்களை வச்சுட்டு பழங்களை வச்சுட்டு காட்டை வச்சுட்டு வடிவா கையில கொடுத்து 2 பேரையும் கட்டாயம் வந்துருங்கோ என்று சொல்லி கொடுக்குற ஒரு மரியாதைக்குரிய ஒரு அழைப்பு. அது அழைப்பு 7 பேரையும் அழைப்பாங்க கட்டளகாரர். மற்றது இந்த வட்டா வச்சு அது சொந்தங்களுக்குலாம் செய்வேன், உறவுகளுக்குள்ள. மற்ற இடங்கள்ல ஒரு பேக்குள்ள போட்டு அதையும் கொஞ்சம் டீசனாக தான் போய் வடிவ சொல்லிட்டு அநேகமாக கணவன் மனைவி தான் போவார். அப்போ கல்யாணம் மட்டும்தானே, வேற ஒன்றுமே இல்லை. இப்பதானே எல்லாம் வந்து சேர்ந்துட்டது. அது இப்போ மாறி இப்பவும் இந்த வாட்ஸ்அப்பில் தான் நம்ம இப்போ நான் சொன்னேன். இப்போ காருக்குள்ள சவரங்கள் இருக்க ஒருத்தர் ஆம்பளை இப்போ சவரம் இறங்கி தானே இன்னொரு சவரம் சொல்லிட்டு போகிறாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்ட்டு. அப்படி இப்போ ஒரு இதாக வந்துட்டு மற்ற வாட்ஸ்அப்பில் நீ பண்ணி நீ வந்தவா போனா பையா என்ற மாதிரி தான் இப்போ வருது. அதுப்புறம் நீங்கள் சொல்லலாம் ஃபோன் பண்ணி. இனி நாங்கள் பார்த்து போட்டு இப்போ எங்களுக்கு அனுப்பினாரோ இல்லை வேற யாருக்கும் அனுப்புனது வந்திருக்கோ அப்படின்றலாம் நாங்கள் நினைக்க வேண்டி கிடக்குது. ஏன்னா ஃபோன் பண்ணி சொன்னால் தானே எங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒருவர் போட்டார், ஒரு விழா ஒன்று எனக்கு வரல மேம், பேரை மாறி போட்டார், ஏக்கு பதிலாக ஈயை போட்டார். சரியா? அப்போ அக்கா வாங்கன்னு சொல்லிட்டு பின்ன நான் பார்த்து போட்டு பேர் மாறி கிடக்குது. அப்போ நான் திரும்ப போட்டேன், இவருக்கு அனுப்ப வேண்டியது எனக்கு வந்துட்டு சேர்ந்துட்டோம் மாறி அப்படின்ட்டு போட்டேன். என்னடா ஒவ்வொரு வருஷம் இந்த மகளிர் தின விழாக்கு அழைப்பு தாரவர்கள் அவர்கள் இளையவர்கள். அப்போ அவர் ஐயோ அக்கா இல்லை பார்த்து பாருங்கள் ஏக்கு பதில் ஈ பார்த்துட்டுதோ அப்படி இல்லை உங்களுக்கு தான் தலை பண்ணிட்டு இப்போ வாணிக்கு பதிலாக வேணின்னு ஈயை போட்டிங்கன்னா வேணிதானே வாணி வேணி வி என்ன வேண்டி அதுக்குள்ளேயே பாருங்க பேரும் மாறி இதுவும் மாறி. அவர் சொன்னால் இல்லை அது உங்களுக்கு தானே ஒரு வருஷம் உங்களை கூப்பிட்றாங்க தானே கட்டாயம் வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ அப்படியும் சில நேரம் அதுபோல் எழுத்துக்கள் மாறி போனாலும் போகும். அப்போ அதுக்காக அங்கே போகணும் மட்டும் இல்லை தானே அனுப்பி போட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு குரூப் மாதிரி வச்சிருப்பினோம். இப்போ திருமணம் பண்ணிக்கல எல்லாருக்கும் தட்டு விட்றானே. அப்போ தட்டு விட அவங்க இருப்பினும் இப்போ நாங்கள் கன்ஃபியூஸ் எங்களுக்கு வந்ததோ இவர் சொல்லவும் இல்லையே நான் போகிறதோ போகிறலையா இந்த கன்ஃபியூஷனத்துக்கு ஒழுங்காக நாளைக்கு வராட்டா. அது எனக்கு ஒரு மனம் இருந்தால் அவர் சொன்னாலும் சொல்லட்டு நான் போகணுமென்னா நான் அந்த இடத்துல நிற்பேன். ஏன்னா அதுக்குரிய மரியாதை அவங்க தரு. அப்படியும் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் போய் கொண்டு நிற்பேன். இல்லை இங்கேதான் எல்லாருக்கும் கார் வசதி இருக்கிறதால வீட்டில் போய் சொல்லலாம். வீட்டை விடுங்களேன். இப்போ சரி நீங்கள் இப்போ காட்டு அடிக்கிறீங்க இன்னும் பண்ணுறீங்க, ஏன் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஃபோனை பண்ணுங்களேன். இப்போ இனி வருங்காலங்களில் காட்டலாம், கடைசி வரைக்கும் இனி அடிக்காத இளையவர்கள் அதுக்கு காசை வேஸ்ட் பண்ணவே மாட்டார்கள். அதுக்கு அவர்கள் கொஞ்சம் பெரிய கிராண்டாக செய்தோ அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்தோ அதை செலவழிப்பார்கள். தவிர காட்டெல்லாம் என்னதுக்கு எங்களுக்கு தேவை அட்ரஸ் தானே. கட்ட வச்சு என்ன போகிறீங்க, ஃப்ரேம் போட போகிறீங்களா? சிலாக்கள் காட்டுக்குள்ளே அந்த இதுக்கு அன்னிதாசியம் போடுவாங்க சாப்பாட்டுக்குரிய. சிலாக்கள் அற்பரத்தியோட போயிடுவாங்க, சிலாக்கள் சாப்பாட்டுக்கும் அழைப்பாங்க தானே மண்டபத்துக்கு. அப்போ அதுக்குள்ளே சின்ன காட்டு இருக்கும் சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க. அதுக்கு இல்லை சில நேரம் எழுதி இருக்கு உங்களை அதில் பாரத வராது சொல்லுங்கன்னு சொல்லி. மற்றது இப்போ அப்படித்தான் மாதிரி தவிர காட்ஸ் மாதிரி செய்து போட்டு செய்வார். இப்போ காட்டில் அடிக்கிற இல்லை, பெருசாக அடிக்கிற இல்லை. இப்போ சொந்தங்களுக்கு மட்டும் அதில் தூரங்களுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் அடிக்கிறார்கள். உள்ளூர்கள்னு சொன்னால் அப்படி தான் நடக்குது. வாழ்க வளமுடன் தம்பதிகள் ஆடி ஆடி வரும் தம்பதிகளும் சரி, ஆடாமல் இருக்கும் தம்பதிகளும் சரி, பெற்றோர்களும் சரி, வாழ்க வளமுடன் வாழ்த்துப்பட்டு அங்கே வர வேண்டியது தான்.
சரி, எல்லாரும் நல்லபடியாக மியூட்டில் விட்டு நினைச்சு தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க. எல்லோருக்குமே இல்ல இல்ல வணக்கம், உங்களோட தான் இருக்கிறோம், உங்களோட தான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.